காசு கொடுத்தா என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு பவுண்டி ஹண்டர் வேலை பார்த்துட்டு இருக்கிற நம்ம கதையோட ஹீரோ அப்படி ஒரு வேலைக்கு அவன் போயிருந்திருக்க இடத்துல அவனை போட்டு தள்ளிடுறாங்க. அவன் இறந்து போயிடுறான். ஆனால் இறந்து போன ஹீரோ திருப்பியும் அடுத்த நாள் காலையில் உயிரோட இருக்கிறான். ஹீரோ ஒன்றும் பயங்கர உத்தமன்லாம் கிடையாது. செத்த உடனே அவன் டைரக்டா நரகத்துக்கு தான் போயிருந்திருப்பான். ஆனால் அவனை திருப்பி உயிரோட கொண்டு வந்ததுக்கான காரணம் நரகத்தில் நிறைய அந்த சாத்தான்லாம் இருக்கும்ல, ஸோ அது எல்லாமே நரகத்திலேருந்து தப்பிச்சு பூமியில் இருக்கிற மனிதர்களை சாகடிக்கும். அதனால அப்படி நரகத்திலேருந்து தப்பிச்சு வந்த அந்த சாத்தான்களை பிடிக்கிற ஒரு வேலையை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து வந்திருப்பாங்க. அந்த வேலையை செய்யறதுக்காக தான் ஹீரோவை திருப்பி உயிரோட கொண்டு வந்திருக்காங்களே தவிர அந்த வேலையை செய்ய மறுத்தான் அப்படின்னா ஹீரோவை திருப்பியும் நரகத்துக்கே கூட்டிட்டு போயிடுவாங்க. எதுக்கு நம்ம ஹீரோவை இந்த வேலைக்கு தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ற கதை தான் த பாண்ட்ஸ்மேன் அப்படிங்கிற இந்த ஒரு கதை. பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை தான். ஆகையால் வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உப்பு வாங்க நம்ம வீடியோக்கு ஆஃப் பண்ணுவோம். கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கிறான். இப்போ கூட அந்த வேலையை பார்க்குறதுக்காக தான் வந்திருக்கானா. ஆனால் இப்படி நம்மளை பிடிக்கிறதுக்காக ஒருத்தன் வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயம் ஏற்கனவே அங்கே வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரியும் போல. அவங்க ரொம்ப உஷாரா பிடிக்க வந்த நம்ம ஹீரோவை பிடிச்சி அவனோட கழுத்தை அறுத்து போட்டுடுறாங்க. அவள் தான் கழுத்தை அறுத்தாச்சு, செத்து போயிடுவான்னு ஹீரோவோட பாடியை வீட்டுக்குள்ளே மறைவாக வச்சுட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் நம்ம ஹீரோ கண் விழிக்கிறான். பார்த்தா கழுத்து பயங்கரமாக அறுபட்டு அவனுக்கு செம்மையான வலிங்கிறது இருந்த போதிலும் அவன் நார்மலாக இருக்கிறான். பரவாயில்லையே, நம்ம உடம்பு இந்த அளவுக்கு அடிதாங்குதுன்னு யோசிச்ச ஹீரோவும் அவனை ஒரு இடத்துல ஒழிச்சு வச்சிருந்திருப்பாங்க. ஸோ செவரெல்லாம் உடச்சிக்கிட்டு வெளியில் வர பார்க்கும்போது ஆனால் அப்போ கரெக்டாக பெட்ரோல் எடுத்துக்கிட்டு எவனோ ஒருத்தன் ஹீரோட பாடியை எரிக்கிறதுக்காக வந்துருப்பான். நேற்று நைட்டு ஹீரோவை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து கழுத்து அறுத்துருப்பானுங்கல்ல, அவனுங்க தான் ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக அவன் பாடியை எரிக்கிறதுக்காக இந்த ஆள் அனுப்பி விட்டுருந்துருக்காங்க. உடனே ஹீரோவும் ஆபத்துன்னு சென்ஸ் பண்ணிட்டு அந்த ஆளை போட்டு பயங்கரமாக அடிக்கிறானா. அடிச்சதுக்கு அப்புறம் தான் கவனிக்கிறான், நேற்று நைட்டு அவன் காரில் தானே வந்துருப்பான். வெளியில் நின்றுக்கிட்டு இருந்தா அவனோட காரை காணும். ஸோ அதுக்கு பதிலாக இப்போ பெட்ரோல் ஊற்றி எரிக்க வந்தான்ல, அவன் ஒரு காரில் வந்திருப்பானா. ஸோ அந்த காரோட டிக்கியில் இவனை கட்டி தூக்கி போட்டுட்டு நேராக அவனோட வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனவுடனே முதல்ல அவனோட கழுத்தில் அடிபட்டு இருந்திருக்கும்ல, அதையெல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது அடிப்பட்ட மாதிரி தெரியல, சுத்தமாக தடையுமே காணும். இது எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சுன்னா யோசிக்கிறதுக்கு ஹீரோக்கு நேரம் கிடையாது. ஏன்னா நேற்று நைட்டு என் மேலே ஒருத்தன் கை வச்சுட்டான், அப்போ அவனை முடிக்கணும்ல அப்படின்னு வெறி வருது. ஹீரோ அவங்க அம்மா கூட தான் தனியாக வாழ்ந்துகிட்டு இருக்கிறானா. ஸோ அவங்க கிட்ட பேசலான்னு போகக்குள்ள அவங்க அம்மா கிட்ட அந்த ஊரோட பாஸ்டர் ஒருத்தர் பேசிக்கிட்டு இருப்பாரு. அந்த பாஸ்டருக்கும் ஹீரோக்கும் சுத்தமாக செட்டே ஆகாது போல. வந்தோடனே ஒரு வாய் தகராறு ஆரம்பிக்கும். இருந்தாலும் அந்த ஆள் அமுச்சு விட்டுட்டு நேற்று ஒரு சின்ன ஒரு டீலிங் ஒன்று முடிக்கிறதுக்காக போயிருந்தேன். அந்த இடத்துல 2 பேர் என்ன அடிச்சு போட்டுட்டு உங்களோட வண்டி ஆட்டையை போட்டு போயிட்டானுங்க, அவனுங்களை கண்டுபிடிக்கணும், இதுக்கு பின்னாடி யார் இருப்பா அப்படின்லாம் யோசிக்கும் போது அப்போ ஹீரோட அம்மா சம்திங் சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்களா. அதனால ஒருவேளை இதுக்கு பின்னாடி லக்கி இருப்பானோ அப்படின்னு ஹீரோக்கு டவுட் வருது. லக்கி யாருன்னா ஹீரோக்கு ஒரு ஒய்ஃப் ஒருத்தி இருந்திருப்பா, அவளோட 2வது ஹஸ்பண்ட். அதனால அவனை பார்க்கலாம் அப்படின்னு ஹீரோ அன்னைக்கு நைட்டு அந்த லக்கி ஏதோ ஒரு பெரிய பார் ஒன்று வச்சிருந்துருப்பானா. அந்த இடத்துக்கு போனா அந்த பார்ல ஒரு லேடி பயங்கரமா பாட்டு பாடிக்கிட்டு இருப்பாங்க. அந்த லேடி தான் ஹீரோவோட ஒய்ஃபா இருக்கும், எக்ஸ் ஒய்ஃபா இருக்கும். அவளை பார்த்தோன்னே அப்படியே பழைய நினைவுகள் அப்படியே ஸ்டன் ஆயிடுவான். இருந்தாலும் அந்த லக்கி அப்படிங்கிறவன அந்த கிச்சன் வழியா போறத கவனிக்கிறானா. உடனே அவன் பின்னாடி ஃபாலோ பண்ணி போனா அந்த லக்கி ஹீரோ வரதை பார்த்தோன்னே அப்படியே ஆச்சரியப்பட்டுறான். எப்படி நீ உயிரோட இருக்கிற அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிட்டு இருப்பானா. தெரியும்டா, என்ன சாகடிக்கிறதுக்கு நீ தான் ஸ்கெட்ச் போட்டிருப்பான, அவனை பிடிக்கலான்னு இருக்கும்போது அப்போ ஹீரோட பையன் வருவான். அவன் இப்போ ஹீரோட ஒய்ஃப் கூட தான் இருக்கிறான். இருந்தாலும் சரி பையன் முன்னாடி அவனோட புது அப்பாவை எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஹீரோ அமைதியா இருப்பானா. அதுக்கப்புறம் அட்லீஸ்ட் தன்னோட ஒய்ஃபாவது இந்த லக்கி எவ்வளவு மோசமான ஒருத்தவன் அப்படின்னு புரிஞ்சுக்குவான்ட்டு அவகிட்டே பேசலான்னு போனா அவளுமே பெருசா இதெல்லாம் ஏத்துக்கல. என் கழுத்தை அறுத்து கொலை பண்ண பாக்குறான் அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே கழுத்துல தான் எந்த காயமும் இல்லையே, அதனாலே நம்பல, சும்மா அதை உளறிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் வெறுப்பான ஹீரோவும் அங்க இருந்து வந்துட்டு இருக்கும் போது அப்போ சர்ச்சுக்கு வெளியில அந்த பாஸ்டர் இருக்கிறாருல, அவர் அப்படியே கண்ணெல்லாம் ஏதோ சிவப்பு கலர்ல வச்சுக்கிட்டு ஹீரோவையே குறுகுறுன்னு பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்ன ஆச்சு இந்த ஆளுக்குன்னு ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி பயந்து போனவனும் காரை நிறுத்தாம அங்கிருந்து வந்துடுவான். அதுக்கப்புறம் ஹீரோவை மர்டர் பண்றதுக்காக 2 பேரும் வந்துருப்பானுங்கல்ல, அவனுங்க எங்க இருக்கிறாங்க அப்படின்னு அந்த இடத்த கண்டுபிடிச்சு நேரம் அங்க போனவனும் அங்க எக்ஸ்ட்ராவா ஏதோ ஒரு குண்டு பையன் ஒருத்தர் இருப்பானா. உன்னை சாகடிக்கல, எனக்கு விருப்பம் இல்லை, இருப்பினும் அந்த லக்கியை தான் நான் போட்டு தள்ளி ஆகணும், அதனால என் கூட வரையாராசா அப்படின்னு அவனை கன் பாயிண்ட்ல கூட்டிட்டு போய் நேற்று நைட்டு ஹீரோவை போட்டு தள்ளுறதுக்காக 2 பேரும் முயற்சி பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த 2 பேரும் அங்க ரூம்குள்ள தான் உட்காந்து இருப்பாங்களா. ஸோ உள்ள போனவன் கண்ணை எடுத்து அதுல ஒருத்தனோட கையில ஷூட் பண்ணிட்டு நான் ஒன்றும் ஜோக் காட்டல, சீரியஸாகவே உங்க 3 பேரையும் முடிச்சிடுவேன், அதனால ஒழுங்கா உங்களோட முதலாளியான லக்கியை ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்றியான்னு கேட்கும்போது சரின்னு அவனுங்களுமே லக்கி கிட்ட இந்த மாதிரி எங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கூடுதலாக காசு கொடு அப்படின்னு கேட்டிருந்துருப்பாங்க. கேட்டு மெசேஜ் அனுப்பியிருந்திருப்பாங்க. அதை பார்த்துட்டு இன்னும் உங்களுக்கு எவ்வளோதான் காசு வேணும் அப்படின்னு சொல்லி லக்கி பயங்கரமாக காண்டாயிட்டு இருக்கும்போது ஹீரோவும் பொறுமையாக அந்த இடத்துல ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அவனுங்க 3 பேரையும் பார்த்துட்டு வந்துகிட்டு இருப்பான். அப்போ சடனாக யாரும் அங்கே வர மாதிரி இருக்கும்.
வெளியில எட்டி பார்த்தா அந்த சர்ச்சோட பாஸ்டரா இருக்குமா. அதனால ஹீரோ ஆஹா இந்த ஆளுக்கு மட்டும் நான் இங்க இருக்கிறது தெரிஞ்சதுன்னா எங்க ஆயாட்ட போய் போட்டு கொடுத்துருவான்னு அந்த குண்டா ஒரு பையன் இருந்தான்ல, ஸோ அவனை மட்டும் கூப்பிட்டுக்கிட்டு ஓரமா ஒரு ரூம்குள்ள அங்க ஒளிஞ்சுருக்க மிச்சம் 2 பேரும் அந்த பாஸ்டர் கிட்ட பேசி அவர் அனுப்பி வைக்கிறது தான் பிளானா இருக்கும். ஆனா அந்த பாஸ்டர் உள்ள வந்தோடனே அவனுங்க 2 பேரையுமே இதை பவுஸ்ல யூஸ் பண்ணி தூக்கி சொருறாப்புல நடக்கிறது எல்லாத்தையும் கதவோட ஓட்ட வழியா பார்த்த ஹீரோவால சுத்தமா நம்ப முடியாம இருக்குமா. போதாத குறைக்கு அவனோட கொடூரமான மூஞ்சியை அப்படியே க்ளோஸ் அப்ல வந்து காட்டும் போது விட்டா போதுடா சாமின்னு ஹீரோ அங்கிருந்து தெரிச்சு வந்துருவான். ரோட்ல வந்து ஒரு ட்ரக்ல லிஃப்ட் பிடிச்சு நேராக வீட்டுக்கு வரும்போது வீட்டில் இன்னொரு லேடி இருப்பாங்க. ஹீரோவை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. நம்ம ஏதாவது லோன் கீதை கொடுக்க வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு இல்லை நான் உன்னோட பரோல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லுவாங்க. நீ ஆல்ரெடி இறந்த நரகத்துக்கு போயிட்ட, என்னோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி தான் உன்னை நரகத்திலேருந்து திருப்பி கூப்பிட்டு வந்திருக்கேன் டெம்பரரியா. ஆனால் நீ எனக்கு இந்த பூமியில் வாழும்போது எப்படி இந்த பவுண்டி ஹண்டர் வேலையை பார்த்துட்டு இருந்தியோ அதே வேலையை தான் பண்ணி டீமன்ஸை ஹண்ட் பண்ணுறது மூலமாக எனக்கு பார்த்து கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இதை எதையுமே ஹீரோ நம்பல, சும்மா உளறிக்கிட்டு இருக்காத பொம்பளை அப்படின்னு சொல்லுவானா. அப்போ அப்படியே ஒரு ஃப்ளாஷ்பேக். நேற்று நைட்டு தானே அந்த பாஸ்டர் ஒரு டீமனாக மாறி இருந்திருப்பாரு. ஆனால் அந்த டீமன் பாஸ்டரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு முன்னாடி அவரு ஜாலியாக அப்படியே இந்த புனித தண்ணியெல்லாம் எடுத்து தலைவாரிட்டு இருப்பாரா. அப்போ தான் அந்த இடத்துல ஏதோ மிஸ்டீரியஸாக நடக்கிற மாதிரி தெரியும். உடனே ஒரு சிலுவையெல்லாம் கையில் எடுத்து வச்சுக்கிட்டு அந்த புனித நீரெல்லாம் அப்படியே தூவிக்கிட்டு இருப்பாரு. இருப்பினும் அங்கே வந்து ஒரு டீமன் அவரோட 2 கண்ணையுமே அவ்விய வச்சு அதே இடத்துல அவரை சாகடிச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த பாஸ்டரோட பாடியை அந்த டீமன் டேக் ஓவர் பண்ணிட்டு ஹீரோ அந்த லக்கிக்காக அங்கே காட்டுக்குள்ள ஒரு வீட்டில் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான்ல, ஸோ அந்த இடத்துல சண்டைக்காக அந்த டீமன் வந்துருக்குமா. இதெல்லாம் ஒரு பக்கம் காமிச்சிட்டு மறுபடியும் பிரசன்ட்ல காலையில் அந்த பரோல் ஆஃபீஸர்னு வந்த லேடி அப்படின்னா என்ன, நீங்கள் உண்மையாலே இந்த ஒரு வேலையை எடுத்துக்க போறது இல்லையா, இங்கே கடைசி ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக சொல்லுங்க பார்க்கலான்னு இவங்க ரொம்ப அழுத்தி கேட்கும்போது ஹீரோக்கு லைட்டாக பயம் வந்துடுது. ஏன்னா அன்னைக்கு காலையில் ஜென்யூனாவே அவனோட கழுத்துங்கிறது அறுப்பட்டு இருந்ததுங்கிறது உண்மைதான். சிகரெட் அடிக்கும் போது கூட அப்படியே கழுத்திலிருந்து புகை போயிட்டு இருந்திருக்கும். ஆகையால் சரி எதுக்கு ரிஸ்க் எடுத்துக்கிட்டுன்னு அந்த லேடியை ஓரமாக உட்கார வச்சு ஏன்னா எதுன்னு தெளிவாக விசாரிக்கும் போது அவங்க மறுபடியும் சொல்றாங்க நரகம் அப்படிங்கிறது ஒரு ஜெயில் மாதிரி தான். அந்த ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த நிறைய கைதிகள் டீமன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை பிடிக்கிற வேலை தான் உங்களோடது. ஆனா அதுக்குன்னு நீங்க இஷ்டத்துக்கு பிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லூட்டிலாம் அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. உண்மையாலுமே நீங்க பிடிச்சாகணும். உங்களுக்குன்னு ஒவ்வொரு டீமனை பிடிக்கிறதுக்கான டைம் லிமிட்டுங்கிறதுமே இருக்கும். அந்த டீமன்ஸ் எல்லாத்தையும் அழிக்கணுங்கிறது உங்களோட வேலை. நீங்க ஏற்கனவே நரகத்துக்கு போயிட்டு வந்த ஒரு நபருங்கிற காரணத்தால உங்களால கண்டிப்பா அந்த டீமன்ஸை பார்க்க முடியும். அந்த டீமன்ஸுக்குமே நீங்க அந்த டீமன்ஸா பாக்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டாலே நீங்க அந்த டீமன்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில பிரச்சனையா இருப்பீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா அதுவும் உங்களை சாகடிக்க வரும். ஆகையால் நீங்க திருப்பியும் நரகத்துக்கு போக வேணான்னு விருப்பப்பட்டீங்கன்னா இல்ல அந்த டீமன்ஸோட கையால மறுபடியும் சாகக்கூடாதுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க அந்த டீமன்ஸை போட்டு தர்றது தான் பெட்டர் ஆப்ஷன் சொல்லுவாங்களா. இந்த விஷயங்கள்லாம் ஹீரோட அம்மாவுக்கு அவ்வளோ ஆச்சரியமாலாம் இல்லை. ஏன்னா அவங்க கொஞ்சம் ரிலீஜியஸான ஒரு பர்சன், ஸோ அதனால இதை நம்பிடுறாங்க. ஆனா என் பையன் நரகத்துக்கு போற அளவுக்கு தப்பு பண்ணியிருக்கான் அப்படின்னு அந்த ஒரு விஷயத்த மட்டும் அவங்களால நம்பவே முடியல. நம்ம ஹீரோவோட கடமைகள் என்ன அப்படிங்கறத அவன்கிட்ட சொல்லிட்டு போறதுக்காக தான் அந்த பரோல் லேடி வந்திருக்காங்க. விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு எப்போ வேணாலும் எங்க வேணாலும் உன்னோட வேலைங்கிறத ஆரம்பிக்கலாம், அதை நீ செய்யற வரைக்கும் தான் பூமியில உனக்கு இருக்கிறதுக்கான இடங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த லக்கி இருக்கிறான்ல, அவனை நைட்டு தான் ஹீரோ அவன் ஆளுங்களை வச்சு மிரட்டி கூப்பிட்டு இருந்திருப்பான்ல எக்ஸ்ட்ராவா காசு கொண்டு வரக்காக. ஆனா காலையில தான் வந்திருப்பான். காசு கொடுக்கறதுக்கும் கிடையாது, வேலை செய்யறதுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் வேற வேலையா மகனே சாவங்கடான்னு கன் எடுத்துட்டு போட்டு தள்ளுறதுக்காக உள்ள வருவானா. ஆனா வந்து பார்த்தா ஏற்கனவே செத்து கிடக்குறானுங்க. அதுவும் கண்டன் துண்டமா கை கால் எல்லாமே தனித்தனியா கிடக்குமா. எவன்டா எப்படி பண்ணதுன்னு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில வந்தவன் அங்கிருந்து கிளம்பலான்னு இருக்க நேற்று ஹீரோவை ஒருத்தன் எரிக்க முயற்சி பண்ணியிருப்பான்ல, அவனோட கார்ல தானே ஹீரோ இங்க வந்திருப்பான். அந்த கார்ல இருந்து ஏதோ முனங்கல் சத்தம் கேட்கறதா அவன் கிராஸ் பண்ணும்போது கவனிக்கிறானா. என்னடா அந்த காரோட டிக்கி ஓபன் பண்ணி பார்த்தா ஹீரோவை எரிக்க வந்தவனா அவன் இன்னுமே அந்த டிக்கியில தான் வச்சிருந்திருக்கானா. அவன் வாயில இருக்கிற பிளாஸ்டரை எடுத்துட்டு கமான் யார் இதை பண்ணுனாங்கன்னு சொல்லிடுறான். இப்படி ஹீரோ தான் இதை பண்ணனா அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிடுறான். அதுவே நம்ம ஹீரோ உயிருக்கு பயந்துட்டு அந்த டீமனுக்கு இது போடுத்தல போவானான்னு பார்த்தா இல்ல, பேக் யார்டெல்லாம் கிளீன் பண்ணிட்டு இருப்பானா. அவங்க அம்மா தான் பதறுவாங்க, ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ தான் செத்து போயிட்டேன்னு அந்த லேடி வந்து சொல்லிட்டு போனாங்கல்ல, அப்போ உனக்கு கொடுக்கப்பட்ட அந்த வேலைகளை நீ செய்யல அப்படின்னா உன்னை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுவாங்களாமா, ஏதாவது பண்ற அந்த டீமன்ஸை பத்தி தேடி பாடுறா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவை அவங்க தான் ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனா இப்படி வெறும் வாய் பேசுறது அதோடலாம் நிறுத்தல, ராதர் ஒரு ஃபேக்ஸ் ஒன்று அனுப்பி இருந்திருப்பாங்க. அந்த பரோல் ஆஃபீஸர் தான் அனுப்புனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஃபேக்ஸை எடுத்து அவங்க அம்மா யாரு ஹீரோட அம்மா செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ இந்த ஊர்ல இந்த பாஸ்டர் இருக்கிறாருல, ஸோ அவரோட உடம்புக்குள்ள புதுசா ஒரு டெவில் வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களா. அதுதான் ஹீரோ போய் போட்டு தள்ளியாகணும். சரி அம்மாவே எவ்வளவு சொல்றாங்களேன்னு ஹீரோவும் கிளம்பி இருந்திருக்கு. அவங்க அம்மா நானும் வரேன்னு சொல்லுவாங்களா. சரி வா ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்கள கூட்டிட்டு சர்ச் வரைக்கும் வந்தவனும் அவங்கள கார்லயே இருக்க சொல்றான். எங்கேயாவது எந்திரிச்சு வந்தன்னு வையன் பாத்துக்கோ அப்படின்னு ஹீரோ மட்டும் தனியா உள்ள போவானா. ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு பின்னாடியே அவங்க அம்மாவும் உள்ள வந்துருவாங்க. ஹீரோ
ஹீரோவை தனியா விடுறவங்களுக்கு மனசு இல்ல. 2 பேருமே அந்த பாஸ்டர் இது உள்ள இருப்பானா அப்படின்னு தேடி பார்த்தா இல்ல. அதுக்கு பதிலா அந்த இடத்துல அந்த பாஸ்டரோட முகம் மட்டும் அப்படியே தோல் உறிஞ்சு அப்படியே தரையோட தரையா ஒட்டி கிடக்குமா. அதை பார்க்கும்போதே ரைட்டு அந்த பாஸ்டருக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்குன்னு இவங்களுக்கு புரியுது. ஸோ அதுக்கப்புறம் வெளியில் வந்தவங்களும் ஹீரோவோட அம்மா ஹீரோ கிட்ட சொல்லுவாங்க, இங்கே பாரு எப்படி டீமன்லாம் உண்மையாக இருக்குதுல்ல, அதே மாதிரி தான் கடவுளும் உண்மையாக இருக்கிறாரு அப்படின்லாம் சொல்லும்போது இப்போ ஹீரோவால் அந்த ஐடியாவையெல்லாம் ரிஜெக்ட் பண்ண முடியல. ஒருவேளை இருந்தாலும் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருப்பான். ஆனாலும் ஏற்றுக்க மாட்டான். இப்போதைக்கு அந்த பாஸ்டர் ஆளை காணோம், இருந்தாலும் அந்த ஆளை கண்டுபிடிச்சி போட்டு தள்ளணும், இல்லைன்னா ஹீரோ போய் சேர்ந்துருவான். அதுக்கு முன்னாடி ஹீரோ நேராக அவனோட எக்ஸ் ஒய்ஃப் இருக்கிறாங்களா அவங்கள போய் மீட் பண்ணிட்டு சும்மா பேசிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த லக்கி இருக்கிறான்ல அவன் உள்ள வருவானா. அவன் வந்தோடனே நம்ம ஹீரோ அங்கே இருக்கிறத பார்த்துட்டு பயப்படுறான். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள இருந்த வீட்டில் சில பேர் இறந்துருப்பாங்கல்ல, அதுக்கு ஹீரோ தான் காரணம் அப்படின்னு அந்த எரிக்க வந்தவன் சொல்லியிருப்பானா. அதனால தான் இந்த பயம். ஆனால் இவனுக்கு அதெல்லாம் தெரியுங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரியாதுல்ல. ஸோ அதனால சும்மா அவங்ககிட்ட வந்துட்டு மகனே இருக்குதுடா ஒரு நாள் உனக்கு அப்படிங்கிற மாதிரி மிரட்டி விட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் ஹீரோவும் அவங்க அம்மா வீட்டில் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படியே சும்மாலாம் நின்றுகிட்டு இருக்க முடியாது. போய் அந்த ஒரு டீமனை கண்டுபிடிச்சாகணும், அந்த பாஸ்டரை கண்டுபிடிச்சாகணும். அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஹீரோவுக்கு ஒரு விஷயமே ஸ்ட்ரைக் ஆகுது. நேற்று நைட் அந்த பாஸ்டர் அவங்க இருந்த அந்த ஒரு வீட்டுக்கு வரும்போது அதுக்கு முன்னாடி லைட்ஸ் எல்லாம் ஃபிளிக்கர் ஆயிருந்திருக்கும். ஸோ இந்த ஊரில் மேபி எங்கே இந்த பவர் ஃப்ளக்சுவேஷனுங்கிறது ஏற்படுதோ அந்த இடத்துல அந்த டீமன் இருக்குமோன்னு சொல்லிட்டு ஃப்ளக்சுவேஷன்லாம் எங்கே ஏற்படுது என்ன ஏதுன்னு சொல்லி ஒரு இடத்த கண்டுபிடிச்சு போகிறாங்களா. அது ஏதோ ஒரு கைவிடப்பட்ட குடோன் மாதிரி இருக்கு. ஹீரோ கூட அவங்க அம்மாவும் கிளம்பி வந்திருப்பாங்களா. தாயே எக்காரணம் கொண்டு வெளியில் வந்துடாது சரியான்னு சொல்லிட்டு தான் ஹீரோ வெளியில் வந்து அந்த குடோனில் ஏற்கனவே ஒருத்தர் வேற இறந்து போயிருந்திருப்பார். ஸோ அந்த ஆளையுமே பார்க்கும்போது சடனாக அவன் ஆகாயத்தில் பறகுறானா. ஏன்னா அந்த பாஸ்டர் அங்க வந்துட்டான். என்னதான் அந்த பரோல் லேடி நீ டீமன்ஸை கொலை பண்ணணும்னு சொல்லியிருந்தாலுமே பாஸ்டர் ரொம்பவுமே நல்லவர், அவரு கடவுள் பாதையில நடக்கிற ஒருத்தர், அதனால நீ அவரை கொல்லக்கூடாதுன்னு ஹீரோட அம்மா சொல்லியிருப்பாங்க. ஆகையால் செல்ஃப் டிஃபென்ஸுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அவங்க அம்மா அங்கதான் இருக்கிறாங்க. அதனால அந்த பாஸ்டரோட உடம்புல எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருப்பானா. சுத்தமா வேலைக்கே ஆகல. ஒரு பாயிண்ட்ல அந்த பாஸ்டர் விட்டா ஹீரோவை போட்டு தள்ளிடுவாங்க போது அவனோட மூஞ்சில ஒரு புல்லட் இறங்குது. யாரான்னு பார்த்தா ஹீரோட அம்மாவா இருப்பாங்க. அவங்களுமே ஒரு ஏஜ் வரைக்கும், ஹீரோக்கு ஒரு வயசு வர வரைக்குமே ஹீரோ பார்த்துட்டு இருக்கிறான்ல இதே வேலையை தான் பார்த்து இருந்திருப்பாங்க. ஒன்ஸ் அந்த புல்லட் அடி வாங்கினோடனே அந்த பாஸ்டர் கீழே உலக மறுபடியும் அவனோட உடம்பு ஹீல் ஆகிற மாதிரி இருக்கும். எந்திரிக்க கூடாது, அவனை சாகடிக்கணும்னு ஹீரோ அங்க இருக்கிற ஒரு இரும்பு டப்பாவை மேலே தள்ளி விட அவள் தான் தலை சட்னி. பிளஸ் ஏற்கனவே அந்த ஃபாதரோட ஆன்மாவை போட்டு தள்ளிட்டு தான் அந்த டீமன் இந்த பாடியை டேக் ஓவர் பண்ணியிருந்திருக்கும். அதனால அந்த உடம்பு அப்படியே ஆட்டோமேட்டிக்கா தீப்பிடிச்சு எரிய ஆரம்பிக்குது. எப்படியோ முதல் வேலையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டாங்களா. இப்போ அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு இன்ஃப்ளூயன்சர் பிள்ளைய காட்டுறாங்க. யாரோ இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக மேக்கப்லாம் போட்டு கரெக்டாக லைட்டிங்ல செட்டப் பண்ணி ஒரு நல்ல ஒரு ஆக்டிங்லாம் பண்ணிட்டு அவங்க இறந்து போனதுக்காக நான் ஃபீல் பண்றேங்கிற மாதிரிலாம் பேசி முடிச்சிருப்பான். ஒன்ஸ் இந்த வீடியோவெல்லாம் அவள் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் யாரோ அவளோட ஷவர்ல குளிக்கிற மாதிரி இருக்குமா. போய் பார்த்தா யாருமே இல்ல, வெறும் சுடுதண்ணி மட்டும் யாரோ ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி தெரியும். நான் அதெல்லாம் பண்ணலையேன்னு அவள் யோசிச்சுட்டு இருக்கும் போதே சடனா ஏதோ ஒன்று அவளை தூக்கி அப்படியே அந்த டப்பாக்குள்ள முக்கிய அவளை சாகடிக்குது. இங்க அதுவே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அவனுக்கு ஒரு கால் ஒன்று வருமா. என்னடான்னு பார்த்தா இப்போ நேற்று அந்த பாஸ்டர் அவன் போட்டு தள்ளி இருந்திருக்கான்ல, ஸோ அந்த வேலையை நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோக்கு ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் கூடவே அடுத்த வேலைக்காக காத்துருங்க அப்படின்னு வாய்ஸ் மெயில் வந்திருக்கும். ஹீரோட அம்மாவும் இதெல்லாம் கேட்டுட்டு தானே இருப்பாங்க. ஸோ அப்போ அவங்க ஹீரோ கிட்ட இன்னொரு கேள்வி கேட்பாங்க. என்னன்னா அந்த ஒரு கைவிடப்பட்ட மாதிரியான ஃபேக்டரியில போட்டு தானே அந்த பாஸ்டரை போட்டு தள்ளினாங்க. ஆனா அந்த இடத்துல ஏற்கனவே அந்த பாஸ்டர் வேற ஏதோ ஒரு ஆளை போட்டு தள்ளியிருந்திருப்பான். சம்மந்தமே இல்லாம இந்த ஏரியாவில் இருக்கிற பாஸ்டர் வேற ஒரு இடத்துல அது ஒரு கைவிடப்பட்ட குடோன்ல எதுக்கு சம்மந்தமே இல்லாம ஒருத்தனை போட்டு தள்ளியிருந்திருக்கணும், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கும் அப்படின்னு ஹீரோட அம்மா கேட்கும்போது ஹீரோ அதுக்கெல்லாம் யோசிக்கிற மாதிரியே தெரியல. பிளஸ் ஹீரோட அம்மா ஏன் அதுல ஆர்வம் காட்டுறாங்கன்னா ஹீரோ சாகக்கூடாது, இந்த பூமியில தொடர்ந்து வாழணும் அப்படின்னா இந்த ஒரு பவுண்டி என்ற வேலையை அவன் தொடர்ந்து பண்ணி தான் ஆகணும். ஆனா எத்தனையோ பேர் செத்து நரகத்துக்கு போறாங்க. அப்படி இருக்கும்போது ஹீரோவை மட்டும் தேர்ந்தெடுத்திருக்காங்க. அப்படிங்கும் போது மேபி நரகத்துக்கு போகாம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அவனுக்கு பாவ மன்னிப்பு வழங்குற விதமா இந்த ஒரு வேலையை கொடுத்துருப்பாங்களோ, அந்த ஒரு காரணத்துக்கும் இப்படி இறந்து போன அந்த நபருக்கு ஏதாவது கனெக்ஷன் இருக்குமான்னு சொல்லி அவங்க நிறைய யோசிப்பாங்க. ஆனா ஹீரோ அவ்வளோ யோசிக்கிற ஆளே கிடையாது. இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அந்த லக்கியை பற்றின சில கிரிமினல் டேட்டா எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு சரி அடுத்தது ஏதாவது வேலை வந்துச்சுன்னா நீங்கள் பார்த்தது என்னன்னு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கன்னா அவங்க அம்மாவை அதே இடத்துல விட்டுட்டு நேராக ஹீரோவோட ஒய்ஃப் அவங்களோட பையனை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்களா. நேராக கார் எடுத்து கொண்டு போய் நடுவுலேயே நிறுத்தி பையனை என் கூட அனுப்பி வைங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த லக்கி ஹீரோ கிட்ட சண்டை போடுற மாதிரி தௌலத்து கட்டிட்டு வருவான். அடிச்சேன்னா 2 இன்ச்சு இன்னுமே கீழே இறங்கிட வைப்பாரு. நான் அவனை மிரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தன்னோட பையனையுமே கூப்பிட்டுக்கிட்டு ஹீரோ சும்மா அப்படியே ரோட்டில் ரவுண்ட் போயிட்டு இருப்பானா. தன்னோட
பையனை தான் ஓட்ட சொல்லியிருந்திருப்பான். சும்மா அந்த பையன்கிட்ட சில விஷயங்கள் எல்லாம் ரேண்டமாக பேசிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபைலை எடுத்து அந்த லக்கியோட ஃபைலாக இருக்கும் அவனோட கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் காட்டுவான். உன்னோட ஸ்டெப் ஃபாதராக இருக்க போகிற இந்த லக்கி ஒரு பெரிய கிரிமினல், இவன் கூட எல்லாம் உங்கள் அம்மா ஒன்று சேர்ந்துட்டு இருக்கிறா, இது நல்லது கிடையாது, நீ தான் அவகிட்ட எடுத்து சொல்லணும்லாம் சொல்லும்போது அந்த பையனுக்கு கோபம் வரும். அப்படின்னா நீங்கள் என் மூலமாக அம்மாவையும் லக்கியும் பிரிக்க பார்க்குறீங்களா, அதுக்காக தான் என்ன ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி என்கிட்ட பாசமாக இருக்கிற மாதிரிலாம் அப்படி ட்ராமா போட்டீங்களான்னு கேட்கும்போது, ஹே நான் அப்படி சொல்ல வரல, நான் நார்மலாக இந்த விஷயத்த போய் சொன்னேன் அப்படின்னா உங்கள் ஆயா கேட்க மாட்டா, ஸோ அதனால தான் உங்ககிட்ட சொல்கிறேன்னு சொன்னதுக்கு அதுக்கு அந்த பையன் என்னன்னா லக்கி ஒரு ஃப்ராடுங்கிற விஷயம் எனக்கு தெரியுங்கிற மாதிரி சொல்லுவான். கொலை பண்ணுறது அப்புறம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கிடையாது, அதுக்கு பதிலாக இந்த காசெல்லாம் ஃப்ராடு பண்ணுற மாதிரியான வேலைகள் எல்லாம் லக்கி நிறையா பார்த்துருக்கு தான் செஞ்சுருக்கான். இருப்பினும் அம்மாவுக்கு இந்த மாதிரி டேமேஜாக இருக்கிற ஆளுங்களை சரி பண்ணுறதுனா ரொம்பவுமே பிடிக்கும், அதனால கடந்த 9 மாசமாக அவரை தான் அம்மா டேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல் தான் போகுது, அதனால நீங்கள் தான் தேவையில்லாமல் இதை பற்றி யோசிக்காம இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவான். இவன்ட்ட என்னத்த சொல்றதுன்னு ஹீரோ கன்ஃபியூஸ் ஆகும்போது அப்போ அவனோட அம்மா கால் பண்ணிட்டு ஹீரோக்கு அடுத்த வேலை வந்திருக்கு, அந்த வேலை ரிலேட்டடா அந்த டீமனை பத்தின ஃபேக்ட்ஸ் வந்திருக்கும், அந்த ஃபேக்ட்ஸ்ல இருக்கிற டீமனை அவங்க அம்மாவும் கூகுள்லாம் பண்ணி பார்த்து என்ன ஏது எங்க அந்த டீமன் வந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள் எல்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆகையால் ஹீரோ தன்னோட பையனையுமே அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடும், ஒரு வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு இங்க வெளியிலே நின்று பையன் ஒரு முக்கியமான வேலை இருக்கு முடிச்சிட்டு ஸ்கூலுக்கு போய்க்கலாம் என்ன சரியான ஹீரோ உள்ள போறான். அந்த பொண்ணு பாத் டப்லயே இறந்து போனால அவளோட வீட்டுக்கு தான் ஹீரோ போயிருந்திருப்பானா. உள்ள போய் பார்த்தா ஆப்வியஸா அந்த பொண்ணு அங்க இருக்க மாட்டா. என்னமா அந்த புள்ள இங்க இல்லையே அப்படின்னு ஹீரோ பேசிக்கிட்டே அவங்க அம்மாட்ட கால்ல பேசிக்கிட்டே வெளியில வரும்போது அவங்க அம்மா ஒரு விஷயம் தெளிவா சொல்லுவாங்க, இப்போ அவளை பிடிச்சிருக்க அந்த ஒரு டீமன் தண்ணி இல்லாம இருக்க முடியாது, அது தண்ணி அதிகமா இருக்கிற இடத்துல தான் இருக்குன்னு சொல்லியிருப்பாங்களா. தண்ணி அதிகமா இருக்கிற இடம் அப்படின்னா இந்த ஊர்ல ஏகப்பட்ட இடம் இருக்குன்னா எங்கத்தை தேடுறதுன்னு சொல்லி ஹீரோ குழம்பி இருக்க அப்போ ஹீரோவோட பையனுக்கு ஆக்சுவலி இந்த வீட்டுல இருந்த அந்த ஒரு பொண்ணை பத்தி தெரியும் போல. அதனாலயே சரி நீங்க ஏன் அவளை தேடிட்டு இருக்கிறீங்க அப்படின்லாம் கேட்கும்போது இல்லை வேற ஒரு பிரச்சனைடா பையான்னு சொல்லி அப்படியே கார் எடுத்து தொடர்ந்து போயிட்டே இருப்பாங்க. பக்கத்தில் இருக்கிற ஏதாவது லேக்குக்கு கீது போகலாமா அப்படிங்கிற ஒரு தாட்ல தான் ஹீரோ வந்துகிட்டு இருப்பான். ஆனால் அப்போ அவன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது எல்லா இடத்துலையுமே பைப்ல இருந்து தண்ணி வருது, ரோட்ல தண்ணி போடுறது, அங்க இருக்கிற பைப்பெல்லாம் உடஞ்சு அதுல இருந்து தண்ணி வருது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலயும் ஒரே தண்ணியா இருக்குமா. ஒருவேளை அந்த டீமன் இதே வழியில தான் போயிருக்கும் அப்படின்னா இதே வழியில வேற ஏதாவது தண்ணி இருக்கிற இடம் இருக்கா அப்படின்னு ஹீரோ மேப் எடுத்து செக் பண்ணி பார்க்கறான். அப்போ ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்கு. அப்போ ஓகே அங்கதான் இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு ஹீரோ அதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்விம்மிங் பூலும் போறானா. அங்க போய் பார்த்தா அந்த ஸ்விம்மிங் பூல்ல அந்த தண்ணிக்குள்ள அந்த டீமன் அந்த ஸ்விம்மிங் பூலோட செக்யூரிட்டியை போட்டு தள்ளிந்திருக்கு. ஹீரோவும் அதை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த டீமன் அது அங்கதான் இருக்கும். நம்ம ஹீரோவையும் கீழே தள்ளி விட்டு அவனையுமே தண்ணி கடியில வச்சு முக்கி சாகடிக்க முயற்சி பண்ண இந்த டீமன்ஸை காலி பண்றதுக்கு அதோட தலைகள்ல நம்ம டேமேஜ் பண்ணாலே போதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ ஒரு கத்தியை எடுத்து அவளோட மூஞ்சிலேயே குத்தி கிழிச்சிருவான். அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அந்த ஒரு டீமனுமே கம்ப்ளீட்டா அதே ஸ்விம்மிங் பூல்குள்ள அப்படியே எரிஞ்சு போயிடும். சரி வேலை முடிஞ்சிருச்சுன்னு கிளம்பலான்னு இருந்தா கரெக்டா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தங்க வருவாங்க அந்த ஸ்விம்மிங் பூலுக்கு. ஏன்னா அந்த டீமன் அந்த செக்யூரிட்டியை போட்டு தள்ள வரும்போது அந்த செக்யூரிட்டி தான் அந்த போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க போல. அதனால தான் என்னென்னு செக் பண்றதுக்காக வந்திருக்காங்களா. அவங்க கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு ஹீரோ அங்க டேபிளுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா ஹீரோட பையன் கூப்பிடுறான், தகப்பா ஏதோ போலீஸ் இங்க வந்திருக்காங்க, உங்களுக்கு உதவி பண்ண வந்திருக்காங்களா இல்ல என்ன செய்தின்னு கேட்கும்போது நல்ல செய்தி எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல, ஆகையால் நீ வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லியிருந்திருப்பாரு. சரின்னு அந்த பையனுமே கார் எட்டு போயிருந்திருப்பான். ஆனா அவன் போன உடனே ஹீரோ அங்க ரிசப்ஷன்ல இருக்கிற ஒரு மொபைலை எடுத்துட்டு இந்த மாதிரி இந்த தெரு வழியா ஒரு பையன் லைசன்ஸே இல்லாம வண்டியை வேகமா ஓட்டிட்டு வரான், என்னன்னு போய் பாருங்கன்னு 9ல அவனுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்க. ஒரு சில செகண்ட்ஸ்ல இப்போ வெளியில ஒரு லேடி இருந்தாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வாக்கி டாக்கி மூலமா ஸ்டேஷன்ல இருந்து இந்த இன்ஃபர்மேஷனுங்கிறது வருது. ஆகையால் ஹீரோட பையனை பிடிக்கிறதுக்கு போயிடுறாங்க. இவன் எஸ்கேப் ஆகிறதுக்காக பையனை கோர்த்து விட்டுட்டானா. இன்னொரு பக்கம் லக்கி இருக்கிறான்ல, அவன் நேரா ஹீரோட அம்மாவை போய் மீட் பண்றான். ஆனா லக்கி வந்திருக்காங்கிறத பார்த்தோன்னே அவங்க அம்மா ஒரு ஷார்ட் கன் எடுத்துட்டு நிப்பாங்க. என் மருமகளை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு இல்லடா, ஒழுங்கா ஓடி போயிரு, எதுக்கு இங்க வந்திருக்குன்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவன் இனிமேலும் நீங்க எங்களோட வாழ்க்கையில வராம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு ஒரு போட்டோஸ்லாம் வச்சுட்டு போவானா. என்னடான்னு பார்த்தா ஹீரோவும் அவங்க அம்மா ஒன்னா சேர்ந்து அந்த பாஸ்டரை போட்டு தள்ளுறதுக்காக அந்த குடோனுக்கு போயிருப்பாங்கல்ல, அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வேற ஒருத்த மூலமா இந்த லக்கி போட்டோ எடுத்து கொண்டு வந்திருக்கான். ஸோ உங்களோட ரகசியங்கள் எங்களுக்கு தெரியும், ஆகையால் இனிமேலும் என்கிட்ட வம்பு வச்சுக்காம கொஞ்சம் பொத்திட்டு இருங்க அப்படின்னு மிரட்டாம மிரட்டிட்டு போறானா. இதே டைம்ல லைசன்ஸ் இல்லாம வண்டி ஓட்டின காரணத்தால ஹீரோவோட பையனை ஸ்டேஷன்ல வச்சிருந்திருப்பாங்கல்ல, அவங்க அம்மா தான் வந்து கூட்டிட்டு வராங்க. ஆனா அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே கரெக்டா ஹீரோவும் அவங்க அம்மாவும் அங்க வருவாங்களா. காரை எடுத்துட்டு போறதுக்காக வந்திருப்பாங்க. இருந்தாலும் அவங்க ஒய்ஃப் கிட்ட ஹீரோவோட பையன் ஏதோ ஒரு கான்சர்ட் ஒன்று அட்டன் பண்றதா இருக்குது போல, அதுல ஹீரோவோட அம்மாவும் பாட தான் போறாங்க. ஆனா அவங்க பையனுக்கு வெறும் 15 வயசு தான் ஆச்சு. இந்த வயசுலயே அந்த மாதிரி ஒரு பெரிய கான்சர்ட்ல அந்த குட்டி பையனை பாட வைக்கிறது சரியா
இருக்காது, அது வந்து அவனுக்கு பயங்கர ப்ரெஷரா இருக்கும் அப்படின்னு ஹீரோ வேணான்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபோ இல்ல ஹீரோவோட பையனோ கேக்குற மாதிரி இல்ல. ஏன்னா 2 பேரும் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஹீரோவும் இப்போ இந்த பவுண்டி ஹண்டர் வேலையெல்லாம் பாக்குறான்ல, சோ இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி அவன் மியூசிக்ல ஒரு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா அது ஹீரோக்கு ஒர்க் அவுட் ஆகாம போயிருந்திருக்கும். அதே மாதிரி தன் பையனுக்கும் நடந்துருமோங்கிற ஒரு பயம் ஒரு பக்கம் அப்படின்னு ஒரு பெர்ஸ்பெக்டிவும், உங்களோட கரியர் தான் ஸ்பாயில் ஆயிடுச்சுங்கிறங்காட்டி என் கரியரை ஸ்பாயில் பண்ண நினைக்காதீங்க அப்படின்னு அந்த பையனும் ஹீரோ மேல காண்டா இருப்பான் இந்த விஷயத்துல மட்டும். அப்புறம் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, ஹீரோவும் அவங்க அம்மாவும் வீட்டுக்கு வருவாங்களா. அப்படி வீட்டுக்கு வந்தோடனே ஹீரோ அவங்க வீட்டோட பேக் யார்டை கொஞ்சம் உத்து கவனிக்கிறான். என்னடானா ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஹீரோ ஏதோ ஒரு பொம்பளையோட பாடியை பிளாஸ்டிக்கால விராப் பண்ணி அந்த பாடியை புதைச்சிருந்திருப்பான். அப்படியே அடுத்த நாள் காலையில ஊர்ல ஒரு ஷெரீஃபை காட்டுறாங்க. ரோட்ல காலையில இந்த சாண்ட்விச் கடையெல்லாம் போட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு கடையில போயிட்டு லஞ்செல்லாம் வாங்கிட்டு அடுத்தது என்ன டியூட்டி அப்படின்னு காருக்குள்ள வரும்போது சடனா ஒரு டீமன் அவனோட வாய்க்குள்ள போற மாதிரி இருக்கு. அவ்வளவுதான், அந்த ஷெரீஃபும் காலி. இப்ப அப்படியே நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. காலங்காத்தால எந்திரிச்ச உடனே அவனோட ஒய்ஃப் கூட இருந்த மலரும் நினைவுகள்லாம் ஒரு டேப் ரெக்கார்ட்ல போட்டு பார்த்துட்டு இருந்த ஹீரோவும் வீட்டுக்கு பின்னாடி ஏதோ ஒரு லேடியை புதைச்சிருந்திருப்பான்ல, ஸோ அந்த லேடியோட ஆன்மா அங்கே நிற்கிற மாதிரியும் அவனுக்கு ஃபீல் ஆகும். சரி அப்படின்னு ஊருக்குள்ள ஒரு லேடி காணாம போயிருந்திருப்பாங்க. அந்த லேடியை தான் ஹீரோ புதைச்சிருந்திருப்பான். காலையில எந்திரிச்சோன்னே ஹீரோவோட சோகமான வாழ்க்கைங்கிறது இப்படி ஆரம்பிச்சிருந்திருக்க. கரெக்டா ஒரு ஃபேக்ட்ஸ் வந்திருக்கும் அடுத்த ஒரு டீமனை பத்தி. சரின்னு ஹீரோவும் அந்த ஒரு ஷெரீஃபை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக போனவன் அந்த ஷெரீஃபோட கார் அந்த சாண்ட்விச் கடை பக்கத்துல தான் இருக்கும். அதனால அந்த சாண்ட்விச் கடை ஓனர்கிட்டயுமே போயிட்டு இந்த ஷெரீஃபை பத்தி எல்லாம் விசாரிச்சுக்கிட்டு இருப்பானா. இதே டைம்ல அந்த லக்கி இருக்கிறான்ல, அவன் நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட ஹீரோ ஒரு கெட்டவன், அவன் நல்லவனே கிடையாதுங்கிற மாதிரி எல்லாம் பத்த வச்சுக்கிட்டு இருப்பானா. ஆனா அவளுக்கு வந்து ஒரு மாதிரி கடுப்பா இருக்கும். அவன் என்னன்னா நீ கெட்டவன்னு சொல்றான், இப்ப நீ என்னன்னா அவன் கெட்டவன்னு சொல்றீங்க, அப்ப என்னடா உங்களுக்கு 2 பேருக்கும் பிரச்சனை அப்படின்னு கேட்டா, இல்லடி என்கிட்ட ஆதாரம் இருக்குதுன்னு ஹீரோவும் ஹீரோவோட அம்மாவும் அந்த ஃபேக்டரிக்கு போயிருந்திருப்பாங்கல்ல, கைவிடப்பட்ட ஃபேக்டரிக்கு. அந்த போட்டோஸ்லாம் காட்டலான்னு இருக்கும்போது அப்போ வெளியில அந்த லக்கியோட கார் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். உடனே பதறி போயிட்டு அணைக்கிறதுக்காக ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபும் அந்த லக்கியும் போயிருவாங்களா. இந்த கேப்ல நம்ம ஹீரோட அம்மா இருக்கிறாங்கல்ல, அவங்க உள்ள வந்தவங்க அந்த ஃபேக்டரியில அந்த பாஸ்டர் போட்டு தள்ளுறதுக்கு அவங்க யூஸ் பண்ண ஷார்ட் கன் இருக்குதுல்ல, அதை கொண்டு வந்து இந்த லக்கியோட ரூம்ல வைக்கிறாங்க. வீட்டுக்கே வந்து அந்த லக்கி நீங்களும் உங்க பையனும் என்ன பண்றீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த போட்டோஸ் எல்லாம் காமிச்சிட்டு போயிருந்திருப்பான்ல, அதனால தான் அதை மொத்தமா தடையமே இல்லாம அழிக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க போல. இதெல்லாம் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா ஹீரோ கான்டாக்ட் பண்ணுவான். இப்படி இந்த ஊரோட ஷெரீஃப் ஒருத்தர் இருக்கிறாருல, ஸோ அடுத்தது அவரை தான் அந்த டீமன் பிடிச்சிருந்திருக்குங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. ஹீரோட அம்மாவும் சரி சரின்னு அதெல்லாம் கேட்டுட்டு அப்புறம் அவங்க இருந்து கிளம்பலான்னு இருக்க. கரெக்டா ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்ட அவங்க அம்மா மாட்டிக்கிறாங்களா. பிளஸ் வெளியில இருக்கிற கார்ல தீ வச்சதுமே இவங்க தாங்கிற விஷயம் இந்த எக்ஸ் ஒய்ஃபுக்கு தெரியுது. ஏன் உங்க பையன் சொல்லிக்கிது இதை நீங்க பண்ணுனீங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு, இருப்பினும் இந்த விஷயத்த லக்கி கிட்ட எல்லாம் சொல்லல. ராதர் முன்னாடி வழியா போனீங்கன்னா லக்கி கண்டுபிடிச்சிருவான், பேக் டோர் வழியா போங்க அப்படின்னு சொல்லி அவங்க அங்க இருந்து எஸ்கேப் ஆக வைக்கிறாங்க. ஆனா ஹீரோட அம்மா இங்க வந்திருக்காங்கல்ல, சோ ஹீரோ தான் அனுப்பி விட்டுருப்பான் அப்படின்னா அவங்க மொபைல்ல இந்த ஃபேமிலி குரூப்ல இன்னுமே எல்லாருமே இருக்கிறாங்க போல. அதுல ஹீரோ எங்க இருக்கிறான் அப்படின்னு லைவ் லொகேஷனை பார்த்துட்டு நேரம் ஒரு சூப்பர் மார்க்கெட் வருவாங்களா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ எதையோ தேடிக்கிட்டு இருப்பான். டே என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன பண்றேன்னு சொல்லி ஹீரோக்கு ஒரே அதிர்ச்சி. இங்க இருக்காத, நான் எல்லாத்தையும் உனக்கு அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு முதல்ல அவளை அங்கிருந்து போக சொல்லக்குள்ள அவ என்னன்னா அங்கிருந்து கிளம்பும் போது ஒரு டெட் பாடி ஒன்று பார்த்து ஷாக் ஆகுறான். ஹீரோக்கும் அந்த டெட் பாடியை பார்த்துட்டு அதிர்ச்சி. ஏன்னா இதோட அவன் 3வது டீமனை ஃபேஸ் பண்றான். 3 டீமனும் யாரோ ஒருத்தரை கொலை பண்ணிருக்கு. சரி இங்க நீ இருக்க வேண்டாம் அப்படின்னு அவளை கூட்டிட்டு வெளியில போகலான்னு இருக்கும்போது கரெக்டா அந்த ஷெரீஃப் அந்த டீமன் அங்க இருக்கிறத பாத்துறான். அவ்வளவுதான், அந்த டீமன் இவங்க இங்க இருக்கிறத பார்த்தோன்னே இவங்க 2 பேருக்கிட்ட சண்டை போடுறதுக்காக வேற வழி இல்லாம ஹீரோ அவளோட கண்ணு முன்னாடியே அந்த டீமனை சாகடிச்சிடறான். அந்த எக்ஸ் ஒய்ஃபோட முகத்துல எல்லாம் அப்படியே ரத்தங்கிறது தெரிச்சிருந்திருக்கும். அதுக்கப்புறம் அவளை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து அவளை குளியெல்லாம் போட வச்சுட்டு ஹீரோவும் இந்த டீமன்ஸ் தான் செத்து போய் நரகத்துக்கு போன அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்திருப்பான். அன்னைக்கு முதல் நாள் உன்னோட புது பாய் ஃப்ரெண்ட் இந்த லக்கி என்னை கொலை பண்றதுக்காக முயற்சி பண்ண அப்படின்னு ஹீரோ வந்து சொல்லியிருந்திருப்பான்ல. அப்படின்னா அதுவும் உண்மையாடா அப்படின்னு அவளுக்கு ஒரே அதிர்ச்சியா இருக்கும். நான் எடுக்கிற முடிவுகள்லாம் ஏன் இப்படி தப்பாவே போகுதுன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்துறதுக்காகலாம் முயற்சி பண்ணுவானா. ஸோ அவ்வளோதான், இப்போ இவங்க கூட ஒன்று சேர்ந்துக்கிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோட அம்மா கால் பண்ணியிருந்திருப்பாங்க. என்னடான்னு போய் பார்த்தா இந்த மாதிரி லக்கியோட ஆஃபீஸில் ட்ரக்ஸ் இருந்ததுன்னு சொல்லி அவனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. உண்மையாலே அவங்ககிட்ட ட்ரக் எல்லாம் கிடையாது, ரேதர் அவன் ஆஃபீஸில் ட்ரக் கொண்டு போய் வச்சதே நம்ம ஹீரோட அம்மாவாக தான் இருக்கும். அந்த ட்ரக்கை தேடுற காரணத்தால் அவனோட ஆஃபீஸில் அப்புறம் ஷார்ட் கன் இருந்துச்சுங்கிற விஷயத்தையுமே போலீஸ் கண்டுபிடிச்சிருந்திருப்பாங்க. இன்கேஸ் ஹீரோவோ அவங்க அம்மாவோ அந்த பாஸ்டரை போட்டு தள்ளுறதுக்காக போன இடத்துல இந்த லக்கி சில போட்டோஸ் எல்லாம் வச்சிருந்திருப்பான்ல, அதை இது எங்கேயாவது நீ போலீஸ் கிட்ட சொல்ற மாதிரி இருந்த அப்படின்னா உங்ககிட்ட இந்த ஷார்ட் கன் இருக்கு, நீயும் தான் எங்க கூட அன்னைக்கு அந்த மர்டர் பண்றதுக்காக வந்தங்க மாதிரி சொல்லிடுவோம் அப்படின்னு மிரட்டலான்னு இருப்பாங்களா. ஆனா இந்த விஷயத்த அவங்க
அவங்க வெறும் யோசிச்சு மட்டும் தானே வச்சிருந்திருக்காங்க. அதனால அந்த எக்ஸ் ஒய்ஃப் அந்த போலீஸ் காருக்குள்ள போய் உட்காந்துக்கிட்டு லக்கி கிட்ட இந்த மாதிரி ஹீரோவை நீ கொலை பண்ண பார்த்தையா அப்படின்னு கேட்கும்போது அவன் இல்லைன்னு சொல்லுவான். இருப்பினும் நீ ஹீரோவோட கழுத்தை அறுக்கிறதுக்காக இன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்திருக்க, அதே மாதிரி அவங்க பண்ணியிருந்திருக்காங்க. அப்படி அறுத்திருந்தும் ஹீரோ இங்கே உயிரோட இருக்கிறான் அப்படின்னா நம்மளோட சக்திகளையும் மீறி சில விஷயங்கள் இங்கே நடந்துகிட்டு இருக்குது. அதை நீ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் உன்னை அப்படி அரெஸ்ட் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கறதுக்காக நீ அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி ஹீரோவையும் அவங்க அம்மாவையும் போட்டு கொடுக்குற விதமா அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் போலீஸ் கிட்ட கொடுக்கலான்னு இருந்தீங்கன்னா நீ வந்து அந்த கிரைம் சீன்ல இருந்த நீ தான் அவங்களுக்கு கொலை பண்றதுக்காக உதவி செஞ்சங்கிற மாதிரி அவங்க வாக்குமூலம் கொடுத்துருவாங்களாமா. அதனால நீ அமைதியா இருக்கிறது உனக்கு நல்லதுன்னு சொல்லியிருந்திருப்பா. ஆனா அதுவே ஹீரோவை மீட் பண்றதுக்காக அந்த ஊரோட ஒரு போலீஸ் லேடி ஒருத்தங்க இருப்பாங்க, ஒரு லேடி போலீஸ் ஒருத்தங்க இருப்பாங்க. அவங்க வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஊரோட ஷெரீஃப் வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட்ல எரிஞ்ச நிலையில காணப்பட்டிருந்தாரு. ஆனா அவர் இப்படி இறந்து போறதுக்கு ஒரு 1 hour இல்ல 1.5 hours முன்னாடி நீ அவரை தேடிக்கிட்டு இருந்ததா அந்த சாண்ட்விச் கடைக்காரன் சொன்னானே என்ன செய்தின்னு கேட்கும்போது அதுக்கு ஹீரோ சிம்பிளா இல்ல அவரோட கார் வந்து அங்க பார்க்ல பார்க் பண்ணப்பட்டிருந்தது, ஆனா அதை அவர் எடுத்துட்டே போகல, தனியா எங்க இருக்குதுன்னு சொல்லி அதுக்காக தான் கேட்டனே தவிர வேற எதுவும் இல்லைங்கிற மாதிரி ஹீரோ மழுப்பிடுவான். அதுக்கப்புறம் ஹீரோ அவனோட ஒய்ஃபையும் அவனோட பையனையும் அது ஏதோ ஒரு மியூசிக் கான்சர்ட்டுக்காக போறேன்னு இருந்தாங்கல்ல, ஸோ அந்த ஊருக்கு போயிட்டு அந்த கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் அங்கேயே இருங்க. ஒன்ஸ் என்னோட இந்த டீமன் வேட்டையாடுற விஷயங்கள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்னா வாழலான்னு சொல்லி அமுச்சுட்டு இருந்திருப்பானா. இப்போ இன்னொரு பக்கம் ஒரு கப்பலில் காட்டுறாங்க. இப்போதான் புதுசாக ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சிருக்காங்க போல, ஜாலியாக சில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு லேக் ஓரமாக வந்துருக்க. அப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் ட்ரக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்துல ஒரு ஆள் மீன் பிடிக்கிறதுக்காக வந்துருப்பானா. தலை என் மைமாவை கூட்டு இந்த இடத்துல நான் தனிமையில் இருக்கலான்னு வந்திருக்கேன், தேவையில்லாமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படி ஓரமாக போங்களேன் அப்படின்னு அந்த மீன் பிடிக்கிறவன்ட்ட அவன் பேச போனா திடீர்னு அந்த மான்ஸ்டர் ட்ரக்கோட டயருங்கிறது பிளாஸ்ட் ஆகுது. அப்போ அந்த ட்ரக் அப்படியே அவங்க மேலே விழுந்துருக்கும். அந்த பொண்ணு அப்படியே பயந்து போயிட்டு வந்து பார்க்குறா. பார்த்தா 2 பேர் மேலேயும் அந்த ட்ரக் விழுந்து அப்படி சட்னியா கிடக்க. இங்க அதுவே ஹீரோவை காட்டுறாங்க. என்னதான் டீமன்ஸை போட்டு தள்ளுறது அவனுக்கு ஒரு வேலையா இருந்தாலுமே ஸ்டில் இதுக்கு பின்னாடி என்னமோ ஒன்று இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோட அம்மாவுமே முயற்சி பண்ணி அந்த இடத்துல தூங்கிக்கிட்டுலாம் இருப்பாங்களா. ஹீரோவுமே நிறைய மேப்பிங்லாம் போட்டுக்கிட்டு இருப்பான். சரி ஹீரோக்கு தான் தெரியல, ஹீரோட பரோல் ஆஃபீஸரான அந்த லேடிக்கு அது ஏதாவது தெரியுமா அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது இப்போ அப்படியே ஒரு 9 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஃபிளாஷ்பேக் காட்டுறாங்க. அந்த பரோல் ஆஃபீஸர் லேடி இருந்தாங்கல்ல, அவங்க வீட்லயே ஒரு பேக்கரி மாதிரி ஒன்று வச்சிருந்துருப்பாங்க. அது உண்மையிலே ஒரு சக்சஸ்ஃபுல்லாக தான் அந்த பிஸ்னஸ்ங்கிறது அவங்களுக்கு போயிட்டு இருக்கும். இப்படி இருக்கும்போது அந்த லேடிக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்கும் 1 வயசுல. அந்த ஒரு குழந்தைக்கு கேன்சர் வேற இருக்கும். ஸோ இப்போ கேன்சர் இருக்கு, கேன்சரை சரி பண்ணணும் அப்படின்னா ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னா காசு வேணும். அதனால காசுக்காக ஏகப்பட்ட இந்த இன்சூரன்ஸ் பாலிசிஸ், அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸ், நிறைய ஸ்கீம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே அவங்க பூந்து விசாரிச்சுருப்பாங்க. குழந்தையோட ஆப்ரேஷனுக்காக ஈவன் அவங்க வீட்டில் வந்து நிறைய அந்த துணிமணிகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அது எல்லாத்தையுமே விற்க ஆரம்பிச்சிருப்பாங்களா. ஆனால் இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவங்க இன்டர்நெட்டில் மேபி தன்னோட கிட்னி கீதை சேல் பண்ணலாமா அப்படின்னு ஏதாவது டீலர் கிடைப்பாங்களா அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க. அப்போ ஒரு வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக லாகின் ஆகியிருக்கும். அண்ட் அந்த ஒரு வெப்சைட்ல இவங்களோட டீடைல்ஸ் அதுவாக ஃபில் ஆகிட்டு சீக்கிரம் உங்களை வந்து மீட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி அது ஆஃப் ஆகிருக்குமா. சரி ஏதோ கிளிச்சாக இருக்கும் போலே அப்படின்னு இவங்க கண்டுக்கல. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு 2 பேர் இந்த லேடியை பார்க்கறதுக்காக வந்துருப்பாங்க. அது அந்த ஆள் வந்தோடனே சொர்க்கம் நரகம் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களெல்லாம் பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணக்குள்ள இந்த லேடிக்கு ஃபர்ஸ்ட் அதெல்லாம் நம்புற மாதிரி இல்லை. இருப்பினும் தன்னோட 1 வயசு குழந்தைக்கு ஆப்ரேஷன் பண்ணாமல் அந்த குழந்தைக்கு சமாதி கட்டுறதை விடவுமே இவனுங்க சொல்கிற இந்த உளறல்களை கேட்டு என் பையனை குணப்படுத்துறதான் எனக்கு முக்கியம்னு சொல்லி அவங்க என்ன கேட்குறானுங்களோ அது எல்லாத்துக்கும் சைன் பண்ணி தம் பிரிண்ட்லாம் வச்சு கொடுத்துருவா, கைரேகையெல்லாம் வச்சு கொடுத்துருவா. ஒன்ஸ் அவள் அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணதுக்கு அப்புறமே அவளால் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிற பேய்களை கூட பார்க்க முடிஞ்சிருக்கும். சரி இந்த பரோல் ஆஃபீஸ் என்ன வேலை அப்படின்னா, எஸ் அந்த பரோல் ஆஃபீஸருங்கிறதா அவளோட வேலையே. ஒரு MLM ஸ்கீம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மல்டி லெவல் மார்க்கெட்டிங். எப்படி நம்ம ஹீரோ நரகத்துக்கு போயிட்டு திருப்பி வந்து அவனுக்கு ஒரு பவுண்டி ஹண்டர் மாதிரி வேலை கிடைச்சதோ அதே மாதிரியான நிறைய பவுண்டி ஹண்டர்ஸை சூஸ் பண்ற ஒரு வேலை இந்த லேடிக்கு கிடைச்சிருந்திருக்கும். இந்த வேலையை அந்த லேடி அக்செப்ட் பண்ணிக்கிட்ட காரணத்தால இப்போ அவங்க பையனோட உயிரை காப்பாத்தி இருந்திருப்பாங்க. இப்படி இருக்க பிரசன்ட் டேல அந்த லேடி அவங்க பையன் கூட ஜாலியா ஏதோ பேசிட்டுலாம் இருக்கும்போது அப்போ ஹீரோ கிட்ட இருந்து ஒரு கால் ஒன்று வரும். வீடியோ கால் வந்து உங்க வீட்டு முன்னாடி தான் நிக்கிறங்கிற மாதிரி. உடனே கோவத்துல அவங்க ஒரு கன் எடுத்துக்கிட்டு நேரா ஹீரோ கிட்ட வந்து மரியாதை இங்கிருந்து போயிருன்னு மிரட்டுவாங்க. ஹீரோவும் பொறுமையா முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்றான். இங்க பாருங்கம்மா, இந்த டீமன்ஸை போட்டு தள்ளுற வேலை இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், இருப்பினும் ஒரு 3 பேர் இது வரைக்கும் தொடர்ந்து இறந்து போயிருக்காங்க. அதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனா அதுல ஒரு சின்ன கனெக்ஷனை மட்டும் கண்டுபிடிச்சிருக்கேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்களேன் அப்படின்னு சொன்னாலுமே அந்த லேடி கேட்குற மாதிரி இல்லை.
ரொம்ப முக்கியமாக நம்ம ஹீரோ எப்படி இந்த லேடியோட அட்ரஸை கண்டுபிடிச்சான் அப்படின்னா, ஆக்சுவலி இந்த லேடி நிறைய இந்த சேரிட்டிலாம் இருக்கும்ல, இந்த நிறைய இந்த சர்ச்லாம் நிறைய சேரிட்டி இருக்கும். அது எல்லாத்துலேயுமே இந்த ஊரில் இருக்கிறது எல்லாத்துலேயுமே அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க, கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த அளவுக்கு ஒருத்தங்க இறங்கி வேலை பார்க்குறாங்க, தான தர்மம்லாம் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு தவறு பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. அது உங்கள் பையன் சார்ந்தா அப்படின்னு ஹீரோ கேட்டாலுமே, இங்கே பாரு நீ ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டு நரகத்துக்கு போன ஒருத்தன், ஆனால் நானா தேர்ந்தெடுத்துக்கிட்டு என் பையனை காப்பாத்துறதுக்காக போன ஒருத்தி, என்னால இந்த வேலையை பாதியில விட முடியாது. அதே நேரத்தில் நீ என்கிட்ட வரணுங்கிற அவசியம் இல்லை. உன்கிட்ட வந்து இந்த வேலை இருக்குதுன்னு சொல்றது மட்டும்தான் என் வேலையை தவிர, அதை தவிர நான் எதுவுமே உனக்கு பண்ண போறது இல்லை, மரியாதையே கிளம்புங்கிற மாதிரி ஹீரோவை அனுப்பி வச்சிருவான். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஹீரோ வந்துகிட்டு இருக்கா. அவங்க அம்மா கான்டாக்ட் பண்ணிட்டு அடுத்தது இன்னொரு வேலை வந்திருக்கு, ஒரு லேக்கு கிட்டன்னு சொல்லியிருந்திருப்பாங்க. சரின்னு ஹீரோவும் அங்க போறானா. போய் பார்க்கும்போது ஆஸ் யூஷுவல் ஒரு கலவரம் நடந்த மாதிரி தெரியுது. ஆனா அந்த இடத்துல ஆளுங்க யாருமே இல்ல. ரைட்டு எங்க போயிருப்பாங்கன்னு தெரியலையேன்னு அதுக்கப்புறம் அந்த காடு ஃபுல்லாமே ரொம்ப நேரம் சுத்தி இருந்திருப்பான் போல. கரெக்டா ஒரு பிரிட்ஜு கிட்ட அவன் வந்து நின்றுகிட்டு இருக்கும்போது நைட் டைம்ல இறந்து போன 2 பேருமே அந்த டீமனால பொசஸ் பண்ணப்பட்டு அந்த ஒரு பொண்ணை கடத்திட்டு வந்துகிட்டு இருப்பாங்களா. ஹீரோ இதை பார்த்தோன்னே அவன் கன்னை எடுத்துட்டு அந்த 2 பேருமே ஷூட் பண்றதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கிறான். ஆனா கரெக்டா அவனால பண்ண முடியாம இருக்க. ஆனா அப்போ சடனா வேகமா ஒரு ட்ரக் வந்து அப்படியே நம்ம ஹீரோவை தட்டி தூக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோ வீட்டுக்கு வரலன்னு சொல்லி அவங்க அம்மா ஹீரோவை தேடி வந்திருப்பாங்க. மொபைலும் கன்னு மட்டும் தான் இருக்குதுன்னா அப்போ ஹீரோவை யாரோ கடத்திட்டாங்கிற விஷயம் அவங்களுக்கு புரிய வருதா. அப்போ அவங்களோட வாக்கி டாக்கில ஊருக்கு நடுவில் ஒரு பாடி இருக்குது அப்படின்னு போலீஸ் எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. ஐயோ பையனா இருக்குமோன்னு வேகமா போய் பாக்குறாங்க. ஆனா அது அவங்க பையன் கிடையாது. நேத்து நைட் அந்த டீமன்ஸ் 2 ஒரு பொண்ணு தூக்கிட்டு போச்சுல, சோ அந்த ஒரு பொண்ணோட பாடியா தான் இருக்கும். அப்போ ஹீரோ எங்கடான்னு பார்த்தா அவனை நம்ம லக்கி இருக்கிறான்ல, சோ அவன் தான் கடத்தி வச்சிருந்திருப்பான். லக்கிக்கு அரெஸ்ட் ஆகுறதெல்லாம் மாமியார் வீட்டுக்கு போயிட்டு வர மாதிரி போல. சோ ஈஸியாவே போயிட்டு வந்தவனும் இப்போ ஹீரோவை பழி வாங்குற விதமா அவனை இப்போ சும்மா அடிச்சா மட்டும் ஒன்னும் ஹீரோவோட ஒய்ஃப் திருப்பியும் இந்த லக்கி கூட வரப்போறது இல்லைன்னு லக்கிக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அதனால அவன் புருஷனை கழுத்தா இருக்க நினைச்சது நம்ம உண்மைதான். ஆனா அதே மாதிரி உன் புருஷனும் நல்லவன் இல்லை அப்படின்னு நான் சொன்னதை மீறியும் நீ அவனை நம்பரே இல்லை, இப்போ அவன் வாயாலே உண்மையை சொல்லுவான் பாரு அப்படின்னு அவன் கேட்கும்போது ஹீரோ சொல்ல இருந்தாலும் என்னன்னு நமக்கு காட்டுறாங்க. ஒரு மாசத்துக்கு முன்னாடி இப்போ எப்படி ஹீரோ அந்த லக்கி கிட்ட பிரச்சனை பண்றானோ அதே மாதிரி தான் அன்னைக்கும் லக்கியோட பார்ல போய் பிரச்சனை பண்றதுக்கு போயிருந்திருப்பான். அந்த பார்ல தான் அந்த ஷெரி அப்படிங்கிற அந்த ஒரு லேடியுமே வேலை பார்த்துட்டு இருந்திருப்பாங்களா. அண்ட் லக்கி முடிஞ்ச அளவுக்கு ஹீரோ கிட்ட ரொம்ப நல்ல விதமா நடந்துக்கிறதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. பாரு என் கிட்ட நிறைய கிரிமினல் ரெக்கார்ட்ஸ் இருந்ததெல்லாம் உண்மைதான், அதை நான் முதல்ல பண்ணிட்டு இருந்தது என்னமோ உண்மைதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதை இப்போ நான் உன்னோட எக்ஸ் ஒய்ஃப் கிட்டையுமே சொல்லி தான் இந்த ரிலேஷன்ஷிப்பை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். உண்மையிலுமே நல்லா போய்கிட்டு இருக்குது. என்னோட 12 வயசுல நான் ட்ரக் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனால் இப்போ நான் அதை நிறுத்தியிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் என் லைஃபுக்குள்ள வந்த இந்த பொண்ணு தாங்கிற மாதிரிலாம் அவன் சொல்லுவானா. ஹீரோக்குள்ள அது கேட்க எரிச்சலா இருக்கும். சும்மா எறா அப்படிங்கிற மாதிரி செம்மையா காண்டாயிட்டு அவங்ககிட்ட சண்டைக்கு போக ட்ரை பண்ணும்போது லக்கி அவன் வச்சிருந்திருக்க செக்யூரிட்டியை வச்சு ஈஸியாவே ஹீரோவை அச்சு தூக்கி போட்டுறாங்க வெளியில. இனிமேலும் பேசிக்கிட்டு இருந்த வேலைக்கு ஆகாது, இன்னைக்கு இவனை முடிச்சிடும் அப்படின்னு வெளியில கார்ல அன்னைக்கு நைட்டு எல்லாரும் போற வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆனால் ஃபுல்லா சரக்கு. ஸோ அப்படி போதையில எல்லாருமே கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பாருக்குள்ள வந்த ஹீரோ அந்த லக்கியோட தொப்பியை பொருட்டு யாரோ போற மாதிரி இருக்குமா, ஓகே அது லக்கி தான் சொல்லி ஹீரோ பின்னாடி இருந்து ஷூட் பண்ணிடுறான். ஆனா போய் பார்த்தா அது அந்த ஷெரிங்கிற லேடியா இருக்கும். தெரியாம ஷூட் பண்ணிட்டு அந்த லேடியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகலான்னு இருந்தா அவங்க வேற அந்த புல்லட் அடி பட்டோனே பயங்கரமா பயந்துட்டாங்க போல. பயத்திலே அவங்க உயிர் அதே இடத்துல பிரிஞ்சிடும். அந்த பார் வந்து லக்கியோட தானே. ஸோ அவன் மேலதான் அங்க மாடியில இருந்திருப்பானா. வெளியில ஏதோ கார் போற சத்தம் கேட்குது அப்படின்னு எட்டி பார்த்தா அது ஹீரோட காரா இருந்திருக்கும். இப்படிதான் ஹீரோ அந்த ஷெரிங்கிற லேடியை போட்டு தள்ளியிருந்திருக்கானா. இந்த விஷயம் வந்து ஓரளவுக்கு கன்ஃபார்மா தெரியல அப்படின்னாலும் லக்கிக்கும் தெரியும். அதனால ஹீரோட வாயிலே உண்மையை வெளியில வர வைக்கலான்னு இருந்தா ஹீரோ எதுவுமே சொல்லாம வம்படியா அடம் பிடிச்சிக்கிட்டு இருப்பான். இதே டைம்ல ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபும் அவங்களோட பையனும் வந்து இந்த பாட்டு பாடுறதுக்காக போயிருந்திருப்பாங்கல்ல. அப்போ அந்த ஊரோட போலீஸ் அந்த லேடி ஆபீசர் வந்து நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபுக்கு கால் பண்ணிட்டு அன்னைக்கு ஊரோட ஷெரீஃப் இறந்து போன அந்த நாள் அன்னைக்கு நீங்க எங்கேயாவது அந்த சூப்பர் மார்க்கெட் எது போனீங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்களா. அதுக்கு இந்த லேடி இல்லைனாலும் போகலையே அப்படின்னு மழுப்பியிருப்பாங்க. ஃபர்தரா அந்த ஆஃபீஸரும் எந்த கேள்வியும் கேட்டுக்கலாம். ஆனால் ஆக்சுவலி சிசிடிவி கேமரால நம்ம ஹீரோ அவங்களோட ஒய்ஃப் அந்த கடையில இருந்து வெளியில வந்த அந்த ஒரு ஃபுட்டேஜ் சிக்கி இருந்திருக்கும். அதுவே ஹீரோவை உண்மையை சொல்றான்னு சொல்லிட்டு அந்த லக்கி பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டு இருப்பான். ஆக்சுவலி ஹீரோவை ஹீரோவோட வீட்டில் தான் வச்சிருந்திருப்பான். ஹீரோ வந்து இவ்வளவு நாளா அவங்க அம்மாவோட வீட்டில் இருப்பான். பட் இது வந்து ஹீரோவோட வீடு தான். ஏன்னா ஹீரோவை காணோம் அப்படின்னு சொல்லி யாராவது தேட ஆரம்பிச்சா கூட கண்டிப்பா அவன் வீட்டில் அவனை தேட மாட்டாங்க. அதனால தான் ஹீரோவோட வீட்டில் கூட்டிட்டு வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறானா. ஆனா இப்படி இருக்கும்போது நேற்று நைட் அந்த டீமனால பொசஸ் பண்ணப்பட்ட 2 பேர் அந்த புள்ளைய போட்டத்துல இருப்பாங்கல்ல, அவங்க அந்த இடத்துக்கு வந்துருக்க. யாரா நீங்க வெளியில போங்க அப்படின்னு லக்கி அவங்க கிட்ட பேச போனா அவனுங்க லக்கியை போட்டு தள்ளுறதுக்காக ட்ரை பண்றாங்களா. சோ அது அந்த டீமன்ஸ் தாங்கிறத ஹீரோ பாத்துறான். உடனே எப்படியோ லக்கி டார்ச்சர் பண்றேன்னு சொல்லி ஹீரோவோட விரல்களை உடைச்சிருப்பானா. அது லாபகரமா போச்சு.
கையில மாட்டிருந்திருக்க ஹேண்ட் கஃபை அந்த உடஞ்ச விரல வச்சு ஈஸியாவே வெளியில எடுத்துறான். அதுக்கப்புறம் விலங்கெல்லாம் கழட்டிட்டு அங்க இருக்கிற ஒரு ஷார்ட் கனை எடுத்து முதல்ல ஒரு டீமனை போட்டு தள்ளுறானா. இந்த சத்தம் கேட்டு இன்னொரு டீமனுமே ஹீரோவை அட்டாக் பண்றதுக்காக வர இந்த கேப்ல லக்கி அவனோட கார் எடுத்துட்டு கிளம்பி ஏறான். ஆனா ரெண்டாவது டீமனை போட்டு தள்ளுறதுக்கு ஹீரோ கிட்ட புல்லட் இல்ல. ஆகையால் ஒரு செயின்ஸாவை ஸ்டார்ட் பண்ணி அப்படியே அதோட மண்டைகளை சொருகி கத்தம் பண்றான். அதுக்கப்புறம் பொறுமையா அவங்க அம்மாக்கு கால் பண்ணிட்டு எமோ எங்க இருந்தாலும் கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வா அப்படின்னு கூப்பிடுறானா. ஸோ அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுமே அவனை வந்து கூட்டிட்டு வந்துட்டு அப்படியே வீட்டில் உட்கார வச்சு அவனுக்கு கைக்கெல்லாம் கட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோவை பார்க்கறதுக்காக அவனோட ஒய்ஃபும் பையனும் வந்திருப்பாங்க. ஹீரோ அந்த இடத்துல ரத்த குளியலோட உட்காந்து வந்திருப்பானா. இங்க எதுக்கு வந்தீங்க, அப்படியே கிளம்புங்க அப்படின்னு அவன் வெளியில வராம அப்படியே கத்தி கத்தி சொல்லிக்கிட்டு இருப்பான். இருப்பேனும் ஹீரோவோட ஒய்ஃப் அவங்க பையன்கிட்ட ஏற்கனவே இந்த டீமனை பத்தின விஷயங்கள்லாம் சொல்லிட்டாங்க போல. அந்த பையனுமே அடம் பிடிப்பான். சும்மா என்னதோ ஒரு 10 வயசு பையன் மாதிரி ட்ரீட் பண்ணாதீங்க, எனக்கு 15 வயசு ஆச்சு, கமான் உண்மையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு ஃபோர்ஸ் பண்ணும்போது சரின்னு ஹீரோ வெளியில வந்து நிக்கிறான். உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்படுறாங்களா. இதுக்கே ஆச்சரியப்பட்டா எப்படி, ஸ்பெஷல் ஐட்டம் ஒன்று இருக்குதுன்னு நேரா ஹீரோவோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய் காட்டுறான். அந்த இடத்துல பாதி எரிஞ்ச நிலையில அந்த 2 டீமன்ஸோட பாடியும் இருந்திருக்கும்ல. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ஒத்துக்கிறாங்க. ஓகே ரைட், எல்லாமே உண்மைதான்னு ஒத்துக்கிறாங்க. அப்படின்னா ஓகே ஃபைன், இப்படி இருக்குது அப்படின்லாம் கிடையாது. ரேதர் ஹீரோக்கு இதுல நம்மளும் ஒரு ஃபேமிலியா உதவி பண்ணலாம் அப்படின்னு எல்லாருமே இதுல இன்வால்வ் ஆக, எவனையும் இன்வால்வ் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா என்ன மொத்த குடும்பம் கூட்டு சேர்ந்துருச்சுன்னு ஹீரோக்கே ஒரே அதிர்ச்சி தான். அப்படியே இன்னொரு பக்கம் ஒரு பார்க்கில் ஒரு குழந்தை ஒன்று விளாண்டுட்டு இருக்கும். அடுத்தது இன்னொரு டீமன் அந்த குழந்தைய டார்கெட் பண்ணுது. அதே நேரத்தில் இங்கே ஹீரோவோட ஃபேமிலியுமே அந்த 2 எரிஞ்சு போன பாடிஸுமே கிரிமேட் பண்ணுறதுக்காக ஹீரோக்கு உதவி பண்ணியிருந்திருப்பாங்க. இந்த இறந்து போன பாடிஸ்லாம் எரிப்பாங்களே, ஸோ அந்த மாதிரியான இடத்துல கொண்டு போயிட்டு அந்த பாடிஸ் 2யுமே ஹீரோவோட அம்மாவும் ஹீரோவோட பையனும் போய் எரிச்சிட்டு வந்திருப்பாங்க. ஏன்னா அந்த கிரிமேஷன் இடத்துல வேலை பார்க்குறவங்க நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சவங்க தான். அதனால தான் டெட் பாடிஸை கொண்டு வந்திருந்தோம். பெருசாக அதுக்கு ஏன் எதுக்குலாம் கேள்வி கேட்காம எரிச்சிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்ட்ஸ் வந்திருக்கும். அடுத்தது வேற ஏதோ ஒரு ஃபயர் டீமன் ஒன்று வந்திருக்காமா. ஓகே ரைட்டு, அது ஏதோ ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டி இருக்கிற மாதிரியான ஒரு இடத்துல தான் அந்த பேய்ங்கிறது இருக்கு, அந்த டீமன் இருக்கு. அப்படின்னா அது யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். இருக்கிற எல்லா வீட்டையும் கம்முன்னு தட்டி எல்லாரையும் வெளியில போக வச்சிடலாமா அப்படிலாம் பேசிட்டு இருப்பாங்களா. இப்படி அவங்க பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பரோல் ஆஃபீஸர் இருக்கிறாங்களா, அவங்க அங்க வராங்க. கடைசியா ஹீரோ அவங்கள மீட் பண்ண போகும்போது இந்த டீமன்ஸ் எல்லாமே நான் சாகடிக்கிறதுக்கு முன்னாடி வேற சில நபர்களை சாகடிச்சுக்கிட்டு இருக்கு, இதுக்கு பின்னாடி ஏதாவது அர்த்தம் இருக்கா அப்படின்னு தான் கேட்க போயிருந்திருப்பான். அந்த விஷயத்த அவங்க அப்போ சீரியஸா எடுத்துக்கல அப்படின்னாலும் ஹீரோ போனதுக்கு அப்புறம் சில ரிசர்ச்லாம் பண்ணி பார்த்து மேபி எந்தெந்த இடங்கள்ல அந்த கொலைகள்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு ஃபாலன் ஏஞ்சலோட பிளானா இருக்குமோ அப்படின்னு அவங்க சந்தேகப்படுறாங்க. ஆனால் இதை அவங்க சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோவோட ஃபேமிலி மொத்தத்தையுமே இந்த விஷயத்துல இன்வால்வ் பண்ணியிருக்கான்ல, அந்த மேட்டர் அந்த லேடிக்கு பிடிக்கல. இருப்பினும் அடுத்த டீமனை பத்தின ஃபேக்ட்ஸ் வந்துருச்சுல்ல, ஆகையால் முதல்ல அந்த டீமன் அடுத்தது யாரையாவது கொலை பண்றதுக்கு முன்னாடி நம்ம போய் அதை தடுக்கணும்னு கிளம்புறாங்க. இதே டைம்ல லக்கி இருக்கிறான்ல, ஸோ அவன் சர்ச்சுக்கு வந்திருப்பான் நம்ம ஜீசஸை பார்க்கறதுக்காக. மனுஷன் உண்மையாலுமே நம்ம ஹீரோவோட எக்ஸ் ஒய்ஃபை லவ் பண்ணிட்டான் போல. ஸோ பயங்கர லவ் ஃபெயிலியர்ல உட்காந்துக்கிட்டு டே நானே அந்த ஊர்ல ஜாலியா கொல்லன்னு பண்ணிட்டு ஹாப்பியா இருந்தேன், அப்படி இருந்த என்ன இந்த ஊருக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பொண்ணை என் கண்ணில் காமிச்சு அதை லவ் பண்ணவும் வச்சு ஒரு அருமையான வாழ்க்கையை காட்டுற மாதிரி காட்டி அப்படியே நல்லா வச்சு செஞ்சு விட்டியடா அப்படின்னு சொல்லி ஜீசஸை வண்டியா திட்டிட்டு இருப்பானா. ஆனா அப்போ லக்கி கூடயே தான் ஹீரோவை எரிக்கிறதுக்காக ஒரு பையன் இருந்தான்ல, அந்த பையன் இன்னுமே கூட தான் சுத்திட்டு இருக்கிறானா. அவனோட போனுக்கு போலீஸ் கால் பண்ணுவாங்க. ஏன்டா உனக்கு போலீஸ் கால் பண்றாங்கன்னு கேட்கும்போது அப்பதான் சொல்றான், கதை ஆரம்பிக்கும் போது அந்த பாஸ்டர் சில பேரை 3 பேரை கொலை பண்ணியிருந்திருப்பான்ல, அந்த இடத்துல இவனும் இருந்த காரணத்தால தான் போலீஸ் வந்து இவனை இன்வெஸ்டிகேட் பண்றதுக்காக கூப்பிடுறாங்க. பட் கவலைப்படாத லக்கி, என்னன்னாலும் நான் உன்னை பத்தின விஷயங்களை எக்காரணம் கொண்டு போலீஸ் கிட்ட எல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறானா. இதே டைம்ல ஹீரோனோட ஃபேமிலி அதுக்கப்புறம் இந்த பரோல் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு க்ளோஸ்டு கம்யூனிட்டியில இருக்கிற அங்க ஒரு 4-5 வீடு இருக்கும், அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரையும் வெளியேற்றுறதுக்காக இந்த இடத்தை சுத்தி வர கேஸ் லைன்ஸ் எல்லாமே லீக் ஆக ஆரம்பிக்குது. ஸோ அதனால ப்ளீஸ் வெளியில வாங்க, உங்க உயிருக்கு ஏதாவது ஆபத்தாயிர போகுதுன்னு சொல்லி சும்மா எல்லாரையும் மிரட்டி வெளியில வர வச்சுக்கிட்டு இருப்பாங்களா. ஸோ அப்படி ஒவ்வொருத்தரா வெளியே வரும்போது யாரு டீமன் செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அப்போ அந்த பரோல் ஆஃபீஸர் இருக்கிறாங்கல்ல, அவங்க அந்த டீமனை பார்த்துடுறாங்க. ஆனா அது அந்த சின்ன பையனாக இருக்க ஒன்ஸ் அந்த டீமனை பார்த்தோன்னே அதை போட்டு தள்ளுறதுதான் பிளான். ஆனா இந்த பரோல் ஆஃபீஸருக்கு ஒரு பையன் ஒருத்தன் இருப்பான்ல, அந்த பையனுக்காக தான் இப்படிப்பட்ட வேலையை சூஸ் பண்ணது. ஆனா இப்போ ஒரு சின்ன பையனை பார்க்கும்போது அவங்களுக்கு கொலை பண்றதுக்கு மனசு வரல. ஆனா அந்த சின்ன பையனுக்குள்ள இருக்கிறது சின்ன பையன் கிடையாது, அது ஒரு சாத்தான், அது ஒரு நெருப்பு சாத்தான் வேற. அப்படியே அந்த வீட்டையே கம்ப்ளீட்டா எரிச்சிருது. ஹீரோல அதை கண்ணு முன்னாடியே அப்படி ஒரு கம்ப்ளீட்டா அந்த வீடு அந்த தரையே காணாம போறத பார்த்துட்டுலாம் நம்பவே முடியல. நைட்டே ஆயிரும், அப்படியே சிகரெட் பிடிச்சிட்டு ஒரு மாதிரி பேனுக்கு வந்திருப்பான். அந்த விஷயம் அவன் கண்ணுக்குள்ளேயே இருக்கும். இருப்பினும் ஹீரோக்கான ஆறுதல் அப்படிங்கிறது அவனோட ஃபேமிலி அவன் கூட இருக்கிறது தான். ஏன்னா அவன் நரகத்துக்கு போயிட்டு வந்தவன் தான். தான் இறந்து போனது, இந்த மாதிரியான ஒரு வேலை எனக்கு கிடைச்சது, இது எல்லாமே எனக்கு திருப்பி என் ஃபேமிலியை திருப்பி கொடுத்துருக்குங்கும் போது ஓகே ஃபைன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிற மாதிரி தான்
ஹீரோவோட மைண்ட்ல இருக்கும். இதே நேரத்துல இன்னொரு பக்கம் லக்கி இருக்கிறான்ல, அவன் நேரம் போலீஸை போய் மீட் பண்ணிட்டு ஹீரோவும் அவங்க அம்மாவும் அந்த பாஸ்டரை கொலை பண்ண போன இடத்துல அந்த போட்டோஸ்லாம் எடுத்து வந்திருப்பாங்கல்ல, அந்த ஒரு போட்டோஸ் எல்லாத்தையுமே கொடுத்துட்றான். அண்ட் இந்த போட்டோவை முதல்ல உங்ககிட்ட நான் கொடுக்கணும் தான் நினைச்சேன். ஆனா ஹீரோவோட அம்மா எனக்கு தெரியாம என்னோட வீட்டுல சில ஷார்ட் கன்லாம் வச்சிருந்தாங்க, அதை மேபி இவனும் எங்க கூட்டாளி தான் அப்படிங்கிற மாதிரிலாம் அதை காரணமா காட்டி என்னையுமே ஜெயில போட்டுருவாங்கிற மாதிரி மிரட்டினாங்க. ஆனா இப்போதைக்கு என்னோட ஆளுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், இவங்க 2 பேரும் கொலகார குடும்பங்க, அவங்க கிட்ட என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து மாட்டிக்க கூடாது, அவளை காப்பாத்துங்க அப்படிங்கிற மாதிரி தான் போய் அவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருப்பான். லக்கி சொல்றது பொய்யான்னு கேட்டா கிடையாது, லக்கிக்கு எல்லா விஷயமும் தெரியாதுங்கிறது தான் பிரச்சனை. அவன் ஜெனியூனாவே ஹீரோவோட ஒய்ஃபை வந்து கேர் பண்ணதான் செய்யறான், அதனால தான் காப்பாற்றணும்னு நினைக்கிறான். இதே டைம்ல இங்க ஹீரோக்கும் அவனோட ஒய்ஃபுக்கு ஒரு ரொமான்ஸ் ட்ராக் ஒன்று போயிட்டு இருக்கும்போது கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ அப்படியே சும்மா எந்திரிச்சு வருவானா, அப்போ அவனுக்கு இன்னொரு ஃபேக்ஸ் வந்து இருக்கும். அந்த ஒரு ஃபேக்ஸ்ல இருக்கிற லொகேஷன் அது ஹீரோவோட வீடா இருக்க. அவ்வளவுதான், அந்த ஃபேக்ஸ்ல எதுக்கு இந்த வீட்டை அது குறிப்பிட்டு சொல்லுதுன்னு ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அந்த செரிங்கிற லேடியா அவன் புதைச்சிருப்பான்ல, நேரா அந்த கிரேவ்ல போய் பாக்குறான். உள்ள இருந்து அந்த லேடியோட பாடி வெளியில வந்திருக்கு. பேசிக்கா டீமன்ஸுக்கு உருவங்கிறது கிடையாது, அதுக்கு ஏதோ ஒரு உடல் இருந்தா தான் அதால செயல்பட முடியும். அதனால உயிரோட இருக்கிறவங்களை தாண்டி இப்போ செத்து போன இந்த ஒரு பாடியை ஒரு டீமன் சூஸ் பண்ணிருக்கு. நேத்து நைட்டே நம்ம ஹீரோனோட ஒய்ஃபோட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிற டைம்ல அந்த ஒரு டீமன் இந்த செரியோட பாடியை டேக் ஓவர் பண்ணிட்டு அந்த மண்ணுக்குள்ள இருந்து வெளியில வந்ததுமே ஒரு ட்ரக்ல ஏறி அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கும். கட் பண்ணா ஹீரோ அந்த பாடியை புதைச்ச இடத்துல ஒரு மாதிரி மயங்கி கிடப்பானா. ஹீரோவோட ஒய்ஃபும் அப்படியே காஃபி எடுத்து வந்துட்டு டே இங்க நடா வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கிற அப்படின்னு அவன்கிட்ட பேச வரும்போது ஹீரோக்கு பேச்சே இல்ல. அப்படியே ஒரு மாதிரி தட்டு தடுமாறி செரியை நான் தான் போட்டு தள்ளேன் அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் சொல்லிடுவான். நான் அன்னைக்கு குடிச்சிருந்தேன், சரி வந்து அந்த லக்கியோட ஹேட்டை போட்டிருந்தா அதனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் அப்படின்னு எவ்வளவுதான் முட்டு கொடுத்திருந்தாலும் நீ ஒரு கொலகாரன் அப்படின்னு ஹீரோவோட அம்மால இருந்து அவனோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை டார்கெட் பண்றாங்க. ஹீரோவோட பையன் மட்டும் அதை நம்பல, என்ன உங்களோட உயிருக்கு ஆபத்து இருக்குதுன்னு சொல்லி எங்க எல்லாரையுமே உங்ககிட்ட இருந்து விலக்கி வைக்க பாக்குறீங்களா அப்படின்லாம் பேசிட்டு இருப்பானா. அதுவும் ஒரு வகையில ஹீரோ அப்படி நினைக்கிறது உண்மைதான், அதனால தான் அவங்கள வேற ஊருக்கே போக சொன்னது. இருப்பினும் அதை தெரியாம பண்ணிட்டேன், இது ஒரு ரீசன் சொல்லி என்னை விட்டுட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொன்னா இல்ல. ஹீரோவோட ஒய்ஃப் பொசுக்குன்னு பையனை கூட்டிட்டு கார் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாளாம். நேற்று நைட்டு தான் எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருந்திருப்பான். காலங்க எல்லாம் முடிஞ்சிச்சு. சம்மகான்ல அங்க இருக்கிற மரங்களை எல்லாம் அவன் வெட்டிக்கிட்டு இருக்கும் போது அப்போ அந்த இடத்துக்கு ஒரு வேன் ஒன்று வரும். அந்த வேன்ல இருக்கிறது யாரான்னு பார்த்தா ஹீரோவோட பரோல் ஆஃபீஸர் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு ஒருத்தன் உதவி பண்ண வந்திருப்பானா, அவன் தான் இவன். அவன் ஏன் வந்திருக்கான் அப்படின்னா அவன் ஆக்சுவலி அந்த பரோல் ஆஃபீஸரை தான் அங்க டிராப் பண்ண வந்திருக்கான். எப்படி ஹீரோ செத்து போனதுக்கு அப்புறம் திருப்பி உயிரோட கொண்டு வந்தாங்களோ அதே மாதிரி இந்த லேடியுமே செத்து போனதுக்கு அப்புறம் திருப்பி கொண்டு வந்திருக்காங்க. அவங்க நேரா ஹீரோ கிட்ட வந்துட்டு கடைசியா நமக்கு இன்னும் ஒரே ஒரு வேலைங்கிறது மட்டும் இருக்கு, லிலித் அப்படின்னு சொல்லி, அது ஒரு டீமன். அந்த டீமனை போட்டு போதும், நம்ம 2 பேருக்குமான கடைசி வேலைங்கிறது இதுதான், அதுக்கப்புறம் நம்ம திருப்பியும் நரகத்துக்கே போக வேண்டியதான்னு சொன்னா ஹீரோ முதல்ல அதை செய்யறதுக்கு விருப்பம் காட்டல. இதை செஞ்சாலும் செயலினாலும் நரகத்துக்கு தான் போக போறோம் அப்படின்னா நான் எதுக்கு செய்யணும் அப்படின்னு சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லாம இருப்பானா. அதுக்கு அந்த லேடி ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டாங்க. இங்க பாரு, ஆமா நானும் நரகத்துக்கு தான் போக போறேன், இருந்தாலும் என் பையன் வாழ போற இந்த ஒரு உலகம் நல்லபடியா இருக்கணும்னு நான் விருப்பப்படுறேன், ஏன் உனக்கு அந்த மாதிரி அக்கறையான ஆளுங்களா இல்லையான்னு கேட்கும்போது சரின்னு ஹீரோ கன்வின்ஸ் ஆகுறானா. இது ஒரு பக்கம் இருந்தா அந்த டீமன் இருக்குல்ல, அதை ஆக்சுவலி ஏதோ ஒரு கடைக்குள்ள போயிட்டு அந்த இடத்துல இருக்கிற ஆண்கள் எல்லாரையும் மைண்ட் கண்ட்ரோல் மூலமா அவங்களோட தாடையை அவங்களே உடைச்சுக்கிட்டு அவங்கள சாகடிக்கிற மாதிரி பண்ணிடுது. ஆக்சுவலி அந்த லிலித் இருக்குதுல்ல, ஸோ அது வந்து ஒரு ஃபாலன் ஏஞ்சல், அதுவுமே ஒரு ஏஞ்சலாமா. அந்த ஏஞ்சலுக்கு நிறைய ஒரு அழகான ஒரு குரலுங்கிறது இருக்கும், அதனாலே கடவுளுக்கு அந்த ஏஞ்சல் வந்து ஒரு ஃபேவரட்டான ஏஞ்சல் ஆமா. இதை பார்த்து காண்டான மற்ற சில ஏஞ்சல்ஸ்லாம் லிலித்தோட மண்டையை கழுவி லிலித்தை வந்து சாத்தான வழிபட வச்ச காரணத்தால தான் லிலித் அதுக்கப்புறம் ஒரு டீமனா மாறி இருந்திருப்பா. ஆகைய லிலித்துக்கு இந்த ஆண்கள் அப்படிங்கும் போது அவங்க மேல ஒரு காண்டு, அதனால தான் இந்த இடத்துல இருக்கிற ஆண்களையா பார்த்து பொறுத்தல இருந்திருப்பாளா. பேரலா அந்த லக்கியோட பேச்சை கேட்டுட்டு ஹீரோவை பிடிக்கிறதுக்காக அந்த போலீஸ் எல்லாருமே வந்திருப்பாங்களா. ஹீரோவோட அம்மா மட்டும்தான் வீட்டுல இருக்கிறாங்க. பிளஸ் லக்கி நம்ம ஹீரோவையும் ஹீரோவோட அம்மாவையும் ஏதோ சூனியக்காரங்க டீமன்ஸ் எல்லாம் வர வைக்கிறாங்க அப்படின்னு கூட சொல்லியிருப்பானா. அப்படி வீடு முழுக்க தேடி பார்க்கும்போது கராஜ்ல ஹீரோ அந்த சாவு எல்லாமே எங்கெங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே ரோப்பை போட்டு மார்க் பண்ணியிருப்பான்ல, அது ஒரு ஸ்டார் மாதிரி இருக்கும். ஸோ டெஃபினட்டா ஹீரோ ஏதோ இந்த சாத்தானெல்லாம் வழிபடுறான் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஹீரோட அம்மாவை மட்டும் கிடையாது, ஹீரோட ஒய்ஃபையும் கூடவே போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருப்பாங்களா. ஸ்டேஷன்ல தான் நம்ம லக்கியுமே இருப்பான். அவனும் முடிஞ்ச அளவுக்கு இங்க பாரு புள்ள, உனக்காக ஹெல்ப் பண்றதுக்காக தான் நான் உதவி பண்றேன் அப்படின்னு எவ்வளவுதான் சொன்னாலும் ஹீரோட ஒய்ஃபா இருக்கட்டும் ஹீரோட பையனா இருக்கட்டும் 2 பேருமே லக்கியோட பேச்சு கேட்கலையா. அதுவே ஹீரோ அந்த பரோல் ஆஃபீஸரை கூட்டிட்டு வந்துட்டு ஒரு காட்டுக்கு நடுவில் ஒரு இடத்துல
அந்த லிலித் அப்படிங்கிற அந்த டீமனுக்கு பாட்டுனா பிடிக்குமாம். ஸோ அந்த டீமனை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி பெரிய பெரிய ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் வச்சுட்டு கூடவே அந்த டீமன் இங்க வந்துச்சுன்னா அதை ட்ராப் பண்றதுக்காக ஒரு ஸ்டார் மாதிரி போட்டு வைக்கிறான். இந்த ஸ்டார் வந்து அந்த டீமனை பிடிக்கிறதுக்கான ஒரு ட்ராப்பா ஆக்ட் ஆகும் அப்படின்னு இந்த விஷயத்த ஹீரோ மித்தாலஜில இருந்து எடுத்து வந்திருப்பானாமா. எனக்குலாம் இதை சொல்லலையே அப்படின்னு அந்த பரோல் ஆஃபீஸர் கேட்டாலும் இங்க பாரு புள்ள எனக்கு இதான் இப்ப தெரிஞ்சிருக்கு, இதை யூஸ் பண்ணி பார்ப்போம் ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாட்டெல்லாம் போட்டுட்டு 2 பேரும் அங்க காட்டுக்குள்ள வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஊருக்குள்ள இருந்த அந்த டீமனுக்கு அந்த பாட்டு சத்தம் கேட்டுருது. வேகமா கரெக்டா ஹீரோ இருக்கிற இடத்துக்குள்ளேயே வந்து நிக்க அந்த ட்ராப்குள்ள அந்த ஸ்டார் மாதிரி போட்டு அந்த ட்ராப்குள்ள அது இன்னும் போகலையா, அதை உள்ள தள்ளி விடலாமா அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா கிட்ட வந்தா அந்த டீமன் ஹீரோ இருக்கிறத பார்த்தோன்னு ஹீரோவை தூக்கி போட்டு கார்ல வச்சு அமுக்கி ஆல்மோஸ்ட் அவனை ஏர்ல பறக்கொட்டு போட்டு தள்ளலாம் போயிருச்சு. ஆனா ஹீரோவை அடிக்கிறங்கிற பேர்ல அந்த டீமன் கரெக்டா அந்த ட்ராப்குள்ள மாட்டிக்கிச்சு. அவள் தான் ஹீரோவை அதனால எதுவும் பண்ண முடியல. ஆனா அதுக்கு பதிலாக சைட்ல ஓரமா உட்காந்துக்கிட்டு நான் வேணும்னா உனக்கு உதவி பண்ணட்டா அப்படின்னு ஹீரோ கிட்ட டீல் பேசிட்டு இருக்கும்போது ஹீரோவோட அடிப்பட்ட கை கால் எல்லாமே சரியாயிருதா. அது என்னடா டீல்னு பார்த்தா ஹீரோவோட ஒய்ஃப் வந்து ஏன் இப்போ விட்டுட்டு போனாங்க, ஹீரோ அந்த ஷெரியை கொண்டுட்டாங்கிற காரணத்தால தான். ஆகையால் நான் இறந்து போன அந்த ஷெரியை திருப்பி கூட்டிட்டு வரேன், அப்படி கூட்டிட்டு வந்தா என்ன நீ இங்க இருந்து போக விடுவியா அப்படின்னு கேட்டதுக்கு ஹீரோ யோசிக்க ஆரம்பிக்கிறானா. யோசிக்காதடா போட்டு தள்ளிடுறா உலக ஆபத்துல இருக்குடா அப்படின்னு அந்த பரோல் ஆபீசர் எவ்வளவுதான் சொன்னாலுமே ஹீரோ அவனை விட்டுறேன், ஆனா அதுக்கு பதிலா சொன்னதை முதல்ல நீ தான் நிறைவேற்றி காட்டணும்னு சொல்லும்போது அந்த டீமனும் ஹீரோக்கு கொடுத்த வாக்குப்படி அந்த ஷெரியை திருப்பியும் உயிரோட வர வைக்குதா. ஹீரோவுமே அந்த ட்ராப் செட் பண்ணியிருப்பாங்களா ஒரு கேன் மாதிரிலாம் வச்சிருப்பாங்க அந்த ஸ்டார் ஷேப்புக்கு, அதை தட்டி விட்டுட்டு அந்த டீமன் அங்கிருந்து போக விட்டுறான். அந்த பரோல் ஆஃபீஸர்லாம் ஹீரோவை கிளின்னு கிளிக்கிறாங்க. ஏண்டாடி உன் சுயநலத்துக்காக நீ பூமியே எழுதி கொடுத்துட்டுடா ஒரு டீமனுக்குன்னு சொன்னாலும் ரொம்பலாம் கவலைப்படாத, இப்போதைக்கு நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் தான் நான் பண்ணியிருக்கேன், ஏதோ ஒரு லூப் ஹோல் இருக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சில்லா இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் ஹீரோவை மீட் பண்றதுக்காக ஹீரோவோட ஒய்ஃப் ஒரு பாருக்கு வர சொல்லியிருப்பாங்களா. ஆனா கையோட ஹீரோ அந்த ஷெரி இருக்கிறாள் அவளையுமே கூட்டிட்டு வந்திருக்க. அதை பார்த்தோன்னே அந்த பார்ல இருக்கிற நம்ம லக்கியால சுத்தமா நம்பவே முடியாது. ஹீரோவோட ஒய்ஃப் ஹீரோவை இங்க இந்த பாருக்கு கூப்பிட்டதுக்கான காரணம் போலீஸ் தான் கூப்பிட சொல்லியிருப்பாங்க, அதனாலதான் கூப்பிட்டு வந்திருப்பாங்களா. வந்த உடனே போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்றாங்க. போலீஸ் ஹீரோவை அரெஸ்ட் பண்றதுக்கான காரணம் 2 இருக்குது. ஒன்னு அந்த லக்கி வந்து சில போட்டோஸ் எல்லாம் கொடுத்தான்ல அது ஒண்ணு, அதுக்கப்புறம் அந்த ஷெரீஃப் ஒருத்தன் சாகும்போது அந்த சூப்பர் மார்க்கெட்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்கல்ல, இந்த 2 காரணங்கள் தான். அரெஸ்ட் ஆகும்போதுமே ஒன்றும் பிரச்சனை இல்லை விடு பார்த்துக்கலாம், பிளஸ் இறந்து போன ஷெரியுமே நான் திருப்பி கூட்டிட்டு வந்துட்டேன் அப்படின்லாம் சொல்லும்போது ஹீரோவோட ஒய்ஃபுக்கு என்ன ரியாக்ட் பண்றதுனே தெரியல. ஏன்னா நேற்று நைட்டு தான் ஒன்னா இருந்தா, காலையில அந்த ஷெரியை கொண்டதை வந்தான்னு தெரிஞ்சுக்கிட்டே விட்டுட்டு வந்துட்டா. ஸ்டேஷன்ல அவனை பிடிச்சு கொடுக்கறதுக்காக கால் பண்ண சொன்னாங்கட்டி கால் பண்ணி கொடுத்தா. ஆனா இங்க வந்து பார்த்தா ஹீரோ திருப்பியும் ஷெரியை வந்து உயிரோட கொண்டு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஸோ நான் என்ன மாறி மாறி முடிவெடுத்துட்டு இருக்கிறேன், என் மனசு அலைப்பாயுதேன்னு சுத்தமா ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு ரூமுக்குள்ள போயிருவாளா. அப்ப அந்த ரூம்குள்ள ஒரு காக்கா ஒன்று வரும். அந்த காக்கா அது ஒரு டீமனா இருக்கும், அந்த லிலித்துங்கிற டீமனா. பின்னாடியே லக்கியுமே அவளை ஆறுதல் படுத்தலாம் அப்படின்னு வந்தா அவ அந்த இடத்துல கம்ப்ளீட்டா அந்த டீமனா மாறி இருக்கிறா. ஸோ லிலித்துக்கு தான் ஆண்கள்னா பிடிக்காதே. ஸோ உள்ள வந்த லக்கியை அவனோட வாயை பிச்சுக்கிட்டு சாகடிக்க வைக்க அடிஷ்னலா அந்த லிலித் அப்படியே பாட்டு பாடிக்கிட்டே நேரம் அங்க வரும்போது அங்க இருக்கிற எல்லா ஆண்களும் ஹீரோவை தவிர இருக்கிற எல்லாருமே அந்த லிலித்தோட கண்ட்ரோல்ல போயிடுறாங்க. ஆல்மோஸ்ட் இருக்கிற எல்லாருமே அவங்களோட வாயை பிச்சுக்கிறதுக்காக தயாரா இருக்கும்போது அப்ப அந்த லிலித் ஹீரோவை பார்த்து நீ என்கிட்ட போட்ட டீல் படி நீ கேட்டது எல்லாத்தையும் நான் பண்ணி கொடுத்துட்டேன், ஆனா புதுசா ஒரு டீல் போடுவோமா, உன்னோட ஒய்ஃபை காப்பாற்றணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் சொல்றது எல்லாத்தையும் நீ செய்யறையான்னு கேட்க அங்கே இந்த ஒரு சீரீஸையும் முடிக்கிறாங்க. இவ்வளோ நாளா ஒரு கடவுளோட ஆளா இருந்த டீமன்ஸுக்கு எதிராக வேலை பார்த்த ஹீரோ இப்போ ஒரு டீமனுக்கு கீழே வேலை பார்க்க போறாங்கிற மாதிரி தான் கதையை முடிச்சிருந்திருக்காங்க. அடுத்த சீசன் வரும்னு நினைக்கிறேன், வந்துச்சுன்னா பார்க்கலாம். பிளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிற பட்சத்தில் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு கூடவே சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ யா, தேங்க்யூ.